وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தலைப்பு தனிமனித வாழ்வில் இறை செய்திகளை புரிந்து கொள்வதற்கான விதிகள் என்கின்ற ஒரு தலைப்பை உங்களுக்கு மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கிறேன். இது என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், குர்ஆனை கொண்டு படிப்பினை பெறுதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பயான் உரைகள் கேட்டிருப்பீர்கள். குர்ஆன் எப்படி எங்களுக்கு படிப்பினைகளை எல்லாம் என்ன செய்கிறது, தருகிறது என்று சொல்லி நாம் நிறைய உரைகளை கேட்டிருப்போம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் எங்களுடைய சொந்த வாழ்க்கையோடு குர்ஆன் பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம படிப்பினை பெறுதல் என்கின்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை குர்ஆன் ஓதுகின்ற பொழுது படிப்பினைகளை பெற்றிருப்போம். ஆனால் எங்களுக்கென்று ஒரு சொந்த லைஃப் ஒன்று இருக்குது. பிறரிடத்தில் சொல்ல முடியாத ஒரு சொந்த லைஃப் என்ன செய்யும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இதை குறித்து குர்ஆன் பேசக்கூடிய செய்திகள் சில பொழுது எங்களை ஆர்வமூட்டக்கூடியது போன்றும், எங்களை எச்சரிக்கக்கூடியது போன்றும், நாம் எங்களோடு பேசுவதற்காகவே இறக்கப்பட்ட வசனங்கள் போன்றும் நிறைய வசனங்களையும் நிறைய ஹதீஸ்களையும் நாங்கள் உணர்வோம். இது வெளியுலகத்துக்கான பொதுவான படிப்பினையாக இருக்காது. அந்த வசனத்தில் எங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அல்லது எங்களை போன்றவர்களை நம்ம பார்ப்போம். நம்மை போன்றவர்களை அல்லது நம்மை மட்டும் என்ன செய்வோம், நம்ம அதில் பார்ப்போம். இந்த மாதிரி வசனங்களை புரிஞ்சு கொள்றதில்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். நம்ம இன்றைக்கு சிரிக்கக்கூடிய சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பின்னால் பலவிதமான துன்பங்களை கடந்து வந்திருப்போம். ஏன் இப்பொழுது கூட பல துன்பங்களை நாங்கள் கடந்து கொண்டிருப்போம். சில வசனங்களை ஓதுகிற நேரத்தில் அது நமக்காக இறக்கப்பட்ட வசனங்கள் போல நம்ம என்ன செய்வோம், உணர்வோம். அதே போன்று சில வசனங்கள் எம்மை எச்சரிப்பதை போன்று நம்ம உணர்வோம். இது அடுத்தவர்களிடத்திலே பகிர்கின்ற பொழுது அடுத்தவர் என்ன நினைப்பாருண்டா, இவன் நம்மளுக்கு சம்பந்தமாக நினைக்கிறான், இவனுக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்மளும் மற்றவர்கள் சொல்ற நேரத்தில் உணர்ந்திருக்கிறோம் தானே. அதே மாதிரி நாங்கள் பிறரிடத்தில் சொல்லுகின்ற பொழுதும் இவருக்கு சம்பந்தமான வசனம் நினைக்கிறார், இந்த வசனத்துக்கு இவருக்கு என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று உணர்வார்கள். இதுபோல நிறைய குர்ஆன் வசனங்களை நாங்கள் உணர்ந்திருப்போம். இந்த விஷயங்களில் எது சரி எது பிழை என்ற கேள்வி எங்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். உண்மையிலேயே இந்த வசனம் எனக்குரியது என்று நான் புரிந்தது சரிதானா, இந்த வசனம் என்னை எச்சரிக்கிறது என்று நான் புரிந்தது சரிதானா, நான் நல்லவனாக என்னை உணர்ந்திருக்கிறேனே இந்த வசனங்களின் ஊடாக, அது உண்மையில் சரிதானா, அல்லது என்னை முழுமையாக ஒரு கெட்டவனாக நான் உணர்ந்திருக்கிறேனே இந்த வசனங்களூடாக அது சரிதானா என்ற ஒரு குழப்ப நிலை பலரிடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதிலையும் குறிப்பாக சிலர் தங்களை அதீத எண்ணத்தோடு சில குர்ஆன் வசனங்களும் ஒப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நபிக்கு இறங்கின மாதிரி தான் இவருக்கு இறங்கினதான் நினைப்பாங்க. நபிக்கு இறங்கின அதே தன்மையில் அவரை உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா என்னையை தான் இந்த வசனத்தில் சொல்றான் என்பது போல நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். ஆனால் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் இவனுக்கு இந்த வசனத்துக்கு என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஆனால் அவருக்கு இறங்கினது மாதிரியே என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. எப்படி இதை புரிந்து கொள்வது? பொதுவான படிப்பினைகள் வேறு, இது எனது வாழ்க்கைக்குத்தான் பொருத்தம் என்று எப்படி உணர்ந்து கொள்வது? இது ஒரு இடம் இந்த தலைப்புக்கான அவசியத்தில். இன்னொன்று என்னன்னு சொன்னால், பல வசனங்களை நாம் பிறருக்கு உபயோகிப்போம். ஏதாவது பிரச்சனை வர டைமில் ஒரு ஹதீஸை கொண்டு போய் மனைவிக்கு எச்சரிப்போம், நரகத்திலே பெண்களை அதிகமாக கண்டே உங்களுக்கு தான் சொன்னது அப்படின்னு. அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில் எப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பொதுவான இடங்களில் உபயோகப்படுத்துகிற நேரத்தில் நாம் சரியான விதியை என்ன செய்ய வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இந்த பகுதி படிப்பினையுடைய சப்ஜெக்டில் அதிகமாக என்ன செய்வதில்லை, பேசப்படுவதில்லை என்பதனால இதை நம்ம புரிந்து கொண்டோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 அடிப்படைகளை பொதுவாக குர்ஆனும் சுன்னாவை நம்ம எமது வாழ்க்கைக்கு பொருத்தமாக புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த 6 விதிகள் அப்படி என்றது 6 மட்டும்தான் மட்டிட முடியாது. 6க்குள்ள நான் சுருக்கி என்ன செய்கிறேன், இதை சொல்கிறேன். இதற்குள்ள நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நமக்குரிய வசனம்தான். இல்லைன்னா இது நமக்கு இல்லை என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதிலையும் சில அடிப்படையான சில விஷயங்கள் என்ன என்றால், இது மனிதன் பொதுவாகவே எந்த விஷயத்தை யோசித்தாலும் தனக்கு சார்பாகவும் பிறருக்கு எதிராகவும் யோசிப்பான். இது இயற்கை. மனிதன் அடிப்படையில் படைக்கப்பட்டிருப்பது சுயநலவாதியாகத்தான். மனிதனுடைய அசில் பொதுநலம் அல்ல, சுயநலம். சொர்க்கத்துக்கு போறதும் சுயநலம் தான்,
சுயநலத்தின் காரணமாக பிறப்பதுதான் பொதுநலம். சுயநலம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த சுயநலத்துடைய வடிவம் சரியாக அமைகிற நேரத்தில் அவர் உண்மையான பொதுநலவாதியாக என்ன செய்வார்? மாறுவார். தர்மம் செய்வது நான் சொர்க்கம் போகணும் என்பதற்காக. தர்மம் செய்யப்பட்டவன் சொர்க்கம் போகிறது ரெண்டாவது தான் என்ன செய்யும் இருக்கும். எனவே சுயநலம் என்பது மனிதனுடைய அடிப்படை. யாரும் நான் முழுமையாக பொதுநலவாதியாகவே வாழ்ந்தேன் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. சுயநலம் தான் அடிப்படை, பொதுநலம் தற்காலிகமானது. பொதுநலம் தற்காலிகமானது. சுயநலம் எப்பொழுது தவறாகும் என்றால் பிறருடைய உரிமைகளில் போய் நம்ம கை இடுகிற நேரத்தில் என்ன செய்யும், அது தவறாக மாறும். இந்த சிந்தனை போக்கு என்ன செய்யும்டா மனிதனை எப்பொழுதும் தனக்கு சார்பான சிந்தனையையும் பிறருக்கு எதிரான சிந்தனையும் தான் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியும் குர்ஆன் வசனங்கள் உபயோகிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது நல்ல ஆர்வம் ஊட்டக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்துக்கண்டா அது தனக்கு இறங்கின மாதிரியும், தப்பத்தியதா அபி லஹபி வத்தம் இது போன்ற வசனங்கள் அடுத்தவனுக்கு இறங்கின மாதிரியும் என்ன செய்வாங்க, உபயோகப்படுத்தக்கூடிய மக்களை நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாதிப்பை என்ன செய்யும், ஏற்படுத்தும், எந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை இந்த விஷயங்களை நம்ம படிக்கிற நேரத்தில் என்ன செய்வோம், நம்ம புரிந்து கொள்வோம். முதலாவது அன்புள்ள சகோதரர்களை, நம்ம இப்போ தெரிஞ்சு கொண்ட விஷயம் முதலாவது என்ன, படிப்பினை என்பது பொதுவாக பாவிகளுக்கான எச்சரிக்கை, நல்லவர்களுக்கான ஆர்வமூட்டல், வழிகாட்டல். இதுதான் நம்ம படிப்பினை என்று பொதுவாக நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த படிப்பினையில் தனி மனித வாழ்வுக்குரிய படிப்பினையும் உண்டு என்பதை நம்ம இதனூடாக புரிந்து கொண்டோம். தனி மனித வாழ்க்கைக்கான படிப்பினை நம்ம குர்ஆனை ஓதுகிற நேரத்தில், ஹதீஸ்களை படிக்கிற நேரத்தில் தனி மனிதனுக்கான சில செய்திகள், அது எனக்கான செய்திகள். குர்ஆன் உங்களோடு பேசுவதற்கான அல்லாஹு தஆலா வஹி என்ன செய்கிறான், அதில் இறக்கி வைத்திருக்கிறான். உங்களோட வாழ்க்கையை நோக்கி அது பேசும், உங்களோட வாழ்க்கையை நோக்கியே அது பேசும். அது உங்களுக்குரியதாக மட்டும் நீங்கள் உணரக்கூடிய மாதிரியான படிப்பினை உண்டு என்றதை முதலாவது என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்பொழுதும் பொதுமைப்படுத்தி பேசக்கூடாது. இது முதலாவது அடிப்படை. நீங்க உங்களுக்காக உணர்ந்த சில விஷயங்களை பொதுமைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்கிறீர்கள், அல்லாஹ் எனக்கு இதனூடாக ஒரு ஆறுதல் தருகிறான், இதனூடாக ஒரு வழிகாட்டுகிறான், என்னை உறுதிப்படுத்துகிறான்னு நீங்க நினைப்பீங்க. இதை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா, அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு உறுதிப்படுத்த தான் இறக்கிக்கிறான் அப்படின்ட்டு அவர் பாவியாய்ப்பார். அவர் என்ன செய்வார், கடுமையான பாவத்தில் ஈடுபட்டுக்கின்றிருப்பார், கடுமையான மோசமான செயலில் ஈடுபட்டுக்கின்றிருப்பார். நீங்க உணர்ந்த இன்பத்தை என்ன செய்வீங்கன்னா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மூமினுக்கு இதை என்ன செஞ்சுக்கிறான், இறக்கி வச்சுக்கிறான். நீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துகிறான் என்றதோட அவர் அந்த படிப்பினை எடுத்துட்டு போய் தொடர்ந்து பாவத்தில் என்ன செய்வார், ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு உணர்ந்ததை அது உங்களுக்கான படிப்பினை, செய்தி அல்ல. செய்தியிலிருந்து நீங்க எடுத்துக்கொண்ட ஒரு படிப்பினை. உதாரணமாக வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. இது யாருக்கு இறங்கினது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக விழித்து இறங்கிய வசனம். ஏதோ ஒரு மார்க்க விஷயத்தின் காரணமாக மக்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிற நேரத்தில், அப்படி புரிஞ்சு கொள்றது சரியான்றதை நான் ரெண்டாவது வழங்கப்படுத்துவேன். புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்க, மக்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிற நேரத்தில் நீங்க சூரத்து துஹா ஓதுறீங்க. வத்துஹா முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா இரவு அது மூடிக்கொள்கின்ற பொழுது அதன் மீது சத்தியமாக நீங்க அதை ஓதி என்ன முடிச்ச பின்னால மா வத்தஅக ரப்புக வமா கலா, இறைவன் உங்களை வெறுக்கவும் இல்லை, இறைவன் உங்களை அதை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை என்று வசனத்தை ஓதுறீங்க. இதன் ஊடாக இது ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக இறங்கிய வசனம். ஆனால் உங்களோட மனசு நீங்க செய்த ஒரு மார்க்க விஷயத்தின் காரணமாக புறக்கணிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை உங்களை ஓத வச்சு உங்களோட கண்களால் என்ன செய்யுது, கண்ணீர் போகுது. உங்களை ஒரு உறுதிப்படுத்த மாதிரி நினைக்கிறீங்க. நிச்சயமாக குர்ஆன் இது உங்களோடு பேசியது என்றதை உணர்ந்து கொள்றதுக்கான அடுத்த விஷயங்கள் நான் சொல்றேன். பேசிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆறுதல் ஒன்று கிடைக்குது. அதே போல வலல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா, முந்தியதை விட பிந்தியது உமக்கு என்ன சிறந்தது. அந்த வசனம் சொல்ற நேரத்தில் நீங்க உங்களை ஆறுதல் படுத்திக்கிறீங்க. இந்த இன்பமான உணர்வை நீங்க என்ன செய்றீங்கன்னா அடுத்தவரோட பகிர்ந்து கொள்றீங்க. யாரோட, அடுத்த மனிதனோட பகிர்ந்து கொள்றீங்க. பகிர்ந்து கொள்றவருடைய நிலைமை எதையுமே நீங்க பார்க்காம தான் பகிர்ந்து கொள்றீங்க. அப்படியா இல்லையா? 90% நான் அடைஞ்ச ஆறுதல் என்று சொல்லி அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்றீங்க. இந்த அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்ற நேரத்தில் பொதுமைப்படுத்தி பகிர்ந்து கொண்டார். பொதுமைப்படுத்தினா அல்லாஹ் தஆலா இது ஒவ்வொரு மூமினுக்கு என்ன செய்யறான், இறக்கி வைக்கிறான். வசனம் உண்மைதான். ஆனா அவர் எப்படி புரிஞ்சு கொள்றாருண்டா, அவர் அழுதுறார் நீங்க சொல்ற டைம்ல, ஆனா அவர் தொழுததில்லை, நோன்பு வச்சதில்லை, அவர் என்ன வட்டி இதை பிழைகளோட வாழ்றாரு.
நீங்க சொன்னதை கேட்டு அவர் அழுந்து அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா மா வத்தஅக ரப்புக வமா கலா, இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்மை வெறுக்கவும் இல்லை அப்படி என்று அவர் புரிஞ்சுக்கிறார். இப்ப நீங்க செஞ்சது குர்ஆனின் பக்கம் அவரை அழைச்சதல்ல, அவர் ஏற்கனவே இருக்கிற பாத்தில்ல அவரை உறுதிப்படுத்தியது. இந்த இடம் நம்ம சரியாக கையாண்டு இருக்கிறோமா என்று பாருங்க. எத்தனை இடங்கள்ல நாங்க அனுபவித்த ஈமானிய இன்பத்தை பகிர்கிறோம் என்ற பெயரில் கெட்ட மனிதர்கள் நிறைய பேரை நம்ம உறுதிப்படுத்தி இருப்போம். கெட்ட மனிதர்கள் நிறைய பேரை உறுதிப்படுத்தி இருப்போம். மூமினான வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்போம். உண்மையிலே நீங்க எப்ப அவர்கிட்ட சொன்னா அது பொருத்தமாக இருந்திருக்கும் தெரியுமா? உங்களோட இன்பத்தை பகிர்ந்தா இல்ல, அவரும் இது போல ஒரு துன்பத்தில் ஈடுபடுற நேரத்தில் இதை நீங்க சொல்லி இருந்தால் சரியான பகிர்வது. அவரும் ஒரு மார்க்க விஷயம் என்ற செய்து அவரும் சோதிக்கப்பட்டு அவரும் துன்பத்தில் ஆளாகிக்கிற நேரத்தில் நீங்க இந்த வசனத்தை ஓதுங்க என்றால் நீங்க இப்ப என்ன செய்றீங்க? இந்த வசனத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட படிப்பினைய சரியான இடத்துல அவருக்கு என்ன செய்றீங்க? பகிர்றீங்க. ஆனால் அனுபவித்தவர்களில் 90% அப்படி பகிர்றது இல்லை. தண்டை இன்பத்தை பகிர்றது, அவரோட கதைத்தாலே பேசினாலே அவர் பட்ட இன்பங்களா பகிர்ந்துட்டிப்பார். அவருக்கு அவரை பத்தி பேசுறது தான் சந்தோஷமா இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி பகிர்ற சந்தர்ப்பத்தில் கெட்டவர்கள் நல்லவர்கள் என்று பார்க்காமல் அவருடைய செயல்களை பார்க்காமல் நீங்க அடைந்த அந்த ஆறுதலை பகிர்கிற நேரத்தில் அது அவரை என்ன செய்யும்? அவர் வழிகாட்டின் பக்கம் உறுதிப்படுத்தி கொண்டே போகும். ஒருத்தருக்கு நீங்க சொல்றீங்க அவர் தவக்குலே இல்லாம வாழ்றவர், பொருளாதார முகத்தோடையே ஈடுபட்டு கொண்டிருப்பவர், மார்க்கத்துக்காக செலவழிப்பதே இல்லை. நீங்க இந்த வலல் ஆகிரத்து ஹைருன் லக மினல் ஊலா, உங்களோட எல்லா பொருளாதாரத்தையும் இந்த மார்க்கத்துக்காக இழந்து நஷ்டத்தில் நிற்கிறீங்க. பக்கத்தில் உள்ள நண்பருக்கு அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்றீங்க. எப்படி? வலல் ஆகிரத்து ஹைருன் லக மினல் ஊலா, உங்களுக்கு இந்த முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை சிறந்தது என்று நீங்க அவருக்கு இந்த இன்பத்தை பகிர்ந்தீங்கன்னா அவர் என்ன நினைப்பாரு? மக்கத்து காவிர்கள் சொன்னது போல நான் மரணித்து திருப்பி எழுப்பப்பட்டாலும் அங்கே இதே பணக்காரனா தான் நான் என்ன செய்வேன் இருப்பேன்னு சொல்ற மாதிரி இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்வாரா இல்லையா? இதை என்றைக்காவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையில் எமக்கு சொந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை அடுத்தவரிடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ற நேரத்தில் சொந்த இன்பத்துக்காக என்ன செய்யக்கூடாது? பகிரக்கூடாது. அவருக்கும் அது தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யணும்? பகிர வேண்டும் என்று நம்ம யோசிச்சுக்கிறோமான்னு கேட்டால் அதிகமானவர்கள் இல்லை. இன்பத்தை பகிர்கிறோம் என்று பகிர்ந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அது படிப்பினையாக கிடைக்குதா இல்லையான்னு சிந்தித்தது கிடையாது. இது முதலாவது அம்சம். ஏதாவது ஒன்றில் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தில் இன்பத்தை அடைகிற நேரத்தில் அது உங்களோட வச்சிருங்க. அதை என்ன செஞ்சிருங்க? உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சில சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை ஒருவருக்கு வரும், உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை ஒருவருக்கு வரும். அவருக்கு நீங்க அதை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? அதுல படிப்பினை பெற்றுக் கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மக்காலேயே எல்லா நபிமார்களோட வரலாற்றை இறக்கி இருக்கிறான். அப்படி இறக்கல, சந்தர்ப்பத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சோதனை பட்டு அனுபவிக்கிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்லுவான். உங்களே மாதிரி தான் என்ன அவர் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வேதனை படுற நேரத்தில் ஒரு வசனத்தை இறக்கி என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஷ்டம் என்ன செஞ்சாரு? பட்டாரு என்று அந்த உரிய நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அதை உறுதிப்படுத்தினானே தவிர மற்ற இடங்கள்ல என்ன செய்யல, அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு இடம். தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பினை உண்டு. அந்த படிப்பினையுடைய நேரத்தில் நாம பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தையோ உறுதிப்படுத்தலையோ எச்சரிக்கையோ பொதுவாக என்ன செஞ்சிடக்கூடாது? அதை பொதுமைப்படுத்திடக்கூடாது. அந்த தேவையை அடுத்தவரிடத்தில் உணர்ந்தாலே தவிர. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு இன்பத்தை அடுத்தவனுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படாட்டியும் பகிர்றதுல இருக்கிற சுகம் இருக்குதானே வேற எதுல நம்மளை பற்றி பேசுறது. நிறைய பேரோட நீங்க பாருங்க பார்ப்போம், நீங்க எதையோ பேச எடுத்திருப்பீங்க, அவரத்தை பத்தி பேசிட்டு போவார். நீங்க எதையோ என்ற வாப்பா இப்படி இருந்தார் என்று ஏண்ட வாப்பா அப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா உங்களோட வாப்பாட செய்தி மூடிப்பட்டு அவருடைய வாப்பாட செய்தி என்ன செஞ்சிரு போயிட்டே இருக்கு. உங்களோட சோகத்தை சொல்லுவீங்க 2 நிமிஷம், அவர் 2 ஹவருக்கு என்ன செய்வாரு? அதை கண்டினியூ பண்ணிப்பார். நீங்க சோதனையில உட்கார்ந்துட்டீங்க. சரியா? இப்படி நடக்குதா இல்லை? இது மனிதனுடைய யாருக்கு தண்ட இன்பத்தை பகிராமல் தண்ட துன்பத்தை பகிராமல் தேவையான நேரத்தில் மட்டும் பகிர்ற கண்ட்ரோல் வருகிறதோ அது ஒரு பெரிய நிம்மதி. நீங்க அடுத்தவனுக்கு கொடுக்குற நிம்மதி.
யாருக்கு? அடுத்தவனுக்கு கொடுக்குற நிம்மதி. எப்பொழுதும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தன்னை பற்றிய தேவைதான் அதிகமாக இருக்குமே தவிர உங்களை பற்றிய செய்தி அவருக்கு தேவையே இல்லை. அவருக்கு தேவையே இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவையில்லாமல் தேவையா இருக்கிறது வேற. ஆனால் தவறாக புரிந்து கொள்கின்ற இடத்திற்கு வழி அமைச்சிடக்கூடாது. எங்களது சொந்த அனுபவங்களுடைய படிப்பினைகள் முதலாவது அம்சம். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம், இந்த குர்ஆன் வசனங்களின் ஊடாக நாம ஹதீஸ்களின் ஊடாக புரிந்து கொள்கிற நேரத்தில் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இஸ்திஷ்ஆர். அதுக்கு சொல்றது என்னன்னா, படிப்பினை என்பதையும் தாண்டி உள்ளம், அதாவது ஒரு உயிரோட்டத்தை பெறக்கூடிய மாதிரியான நிலை தான். உள்ளம் உயிரோட்டத்தை பெறக்கூடிய மாதிரியான நிலை. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. குர்ஆனை ஓதக்கூடியவருக்கு, அந்த அதாவது செய்திகளை ஓதக்கூடியவருக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அல் குர்ஆனை சாதாரணமாக படிப்பினைக்காக விளக்கத்திற்காக ஓதிக்கொண்டு போவதும், எமது சிச்சுவேஷனுக்காக அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்கின்ற உணர்வில் ஓதுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இதை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். சொந்தமான ஒரு சோகம் இருக்கு, சொந்தமான ஒரு கவலை இருக்கு. இந்த கவலையில போய் நீங்க குர்ஆனை பெறட்டுறீங்க. இந்த குர்ஆனை நீங்க பெறட்டீங்கன்னா, விரிச்சு ஓதுறீங்கன்னு சொன்னா, குல்ஹுவல்லாஹ் ஓதினாலும் உங்களுக்கு அழுக வரும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாலும் அழுக வரும், இதா ஜா நஸ்ருல்லாஹ் ஓதினாலும் அழுக வரும். இதெல்லாம் நீங்க எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, குர்ஆனுக்காக நான் அழுகிறோம் என்று நினைச்சிடக்கூடாது. குர்ஆனுக்காக அழுகிறோம்னு நினைச்சிக்கலாம். சோக பாட்டு கேட்டாலும் அதே நேரத்தில் அழுக வந்துடும். விளங்கிட்டா? இந்த அழுகையை சமப்படுத்திடக்கூடாது. இந்த அழுகையை சமப்படுத்தி விடக்கூடாது. இதை குர்ஆனை ஓதி உங்களுக்கு வருகின்ற அழுகையால ஒரு நன்மை உண்டு. நீங்க தவறுக்கு போகாம குர்ஆனை விரிச்சிங்க, ஓதினீங்க, அதனால அழுதீங்கன்ற நன்மை உண்டு. அது எதனால வந்த அழுகை அல்ல, படிப்பினையால் வந்த அழுகை அல்ல. படிப்பினையால் வந்த அழுகை அல்ல. 7 பேருக்கு ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான்னு பார்க்கிறோம். அதுல என்ன வருது? வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. ஒரு மனிதர் தனியே இருந்து அல்லாஹ்வை சிந்தித்து அதனால் கண்ணீர் வந்தது. இது எங்களுக்கு எதனால் கண்ணீர் வந்தது? சொந்த சோகத்தால கண்ணீர் வந்தது. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் குல்ஹுவல்லாஹ் ஓதும், அழுக வராது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், அழுக வராது. ஏன்? சோகம் முடிஞ்சுது. சோகம் நமக்கு முடிஞ்சு போயிட்டா அழுக வராது. அந்த அழுகைக்கு நன்மை உண்டு. ஆனால் படிப்பினையால் வந்த அழுகை அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையான இஸ்திஷ்ஆர் என்று சொன்னால், நீங்க குர்ஆனை நீங்க குடும்பத்துக்கெல்லாம் உபகாரம் செய்றீங்க, குடும்பத்துக்கெல்லாம் நன்மை செய்றீங்க. உங்களோட முழு நோக்கமாக அல்லாஹ் ஒருவனை வச்சு மட்டும்தான் நீங்க செய்றீங்க. நிறைய கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க, நிறைய இல்லாத நேரத்தில் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தடவை உங்களோட குடும்பத்தில் யாருக்கோ ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து, பல நிகழ்வுகளுக்கு மனிதன வாழ்க்கையில் வெளிநாட்டில் வாழ்க்கை கூடியவர்கள்ன்றதுனால இதை நிறைய அனுபவிச்சிங்க என்பதனால சொல்கிறேன். சரியா? ஒரு இடம் வந்துட்டு, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், முயற்சி எடுக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே இப்போ இப்படி தான் ஊட்ட கட்டிக்கிறான், கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறான், வாகனம் வச்சுக்கிறான், எந்த விதமான கொடுப்பனம் இல்லாமல் வாழ்கிறான்னு ஒரு வசனம் உங்களுக்கு வந்தால், கொடுக்கணும் என்ற ஆசை உள்ள உங்களுக்கு என்ன செய்யும்னா, அது சரியான முறையில் என்ன செய்யும்? ஒரு வேதனைப்படுத்தும், மனசு துடிக்கும். விளங்கிட்டா? இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்க தர்மம் சம்பந்தமான ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிற நேரத்தில், இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன் அல்லது இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன், உபகாரம் செய்தவர்களுடைய உபகாரத்தை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிற சந்தர்ப்பத்தில் உங்களோட கல்போடு அதை என்ன செய்யும்? ஒட்டும். அல்லாஹு தாலா ஒரு நாளும் முஹ்சின்கள், இஹ்சான் செய்தவர்களுடைய ஒரு சப்ஜெக்டை அல்லாஹு தாலா என்றைக்குமே என்ன செய்வதில்லை? வீணாக்குவதில்லை என்ற வசனம் ஓதுகிற நேரத்தில் உங்களுக்கு அந்த வசனத்தை உணர்ந்து கண்ணீர் வடியும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் அல் இஸ்திஷ்ஆர், அதாவது மனது உணர்ச்சி பெறக்கூடிய இடம். இது ஒரு மூமினுக்கு குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். கஷ்டத்தில் இருந்திருந்தீங்க, சிரமத்தில் இருந்திருப்பீங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு போன நீங்க நல்ல ஒரு வசதியான இடத்தை கஷ்டத்துக்கு பின்னால அடைஞ்சிக்கிறீங்க. இந்த மாதிரி நேரங்களில் எந்த ஏழை கேட்டாலும் நீங்க கொடுக்குறீங்க, எந்த அனாதை கேட்டாலும் நீங்க கொடுத்துக்கிறீங்க. அதனூடாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றீங்க? கூலி எதிர்பார்க்குறீங்க. இப்போ நீங்க ஒரு கஷ்டமான நேரத்தில் கொடுத்துட்டு வல்லுஹாவை ஓதுறீங்க. அதில் என்ன வருது? அதாவது நீங்கள் அம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர் வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். நீங்க அனாதையை அரட்ட வேண்டாம், கேட்பவரை விரட்ட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளை பேசுகின்ற வடிவத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நீங்க ஓதினீங்கன்னா
ஒரு தர்மத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு ஓதுற நேரத்தில் உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? இஸ்திஷார், அதை உள ரீதியாக என்ன செய்யும்? உணர ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஒரு உருக்கமான ஒரு நிலை, கண்ணீர் மல்கின்ற நிலை என்ன செய்யும்? ஏற்படும். இது யாருக்கு இடையில இருக்கணும்? உங்களுக்கும் இறைவனுக்கு இடையில் அதை என்ன செய்ய இருக்க வேண்டும். இது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதில் நீங்கள் சட்டம் விளங்கலை, இதில் நாசிக் மன்சூக், எது மாற்றப்பட்டது எது மாற்றியது அது அல்ல, இதனுடைய விளக்கம் அதல்ல. ஆனால் குர்ஆன் வசனம் ஓதுற நேரத்தில் உங்களுக்கே அது பேசப்படுவதை போன்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நல்ல செயலின் காரணமாக அல்லாஹ் காட்டிய ஒரு ஹிதாயத் அது உள்ளத்துக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய ஹிதாயத். இதில் வரையறைகள் உண்டு, அது பின்னால் நான் சொல்கிறேன். இது அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு ஹிதாயத். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வழிகேடான வாழ்க்கையில் இருந்தீங்க, தவறான வாழ்க்கையில் இருந்தீங்க, இணை வைப்பில் இருந்தீங்க, மார்க்கத்துடைய நேர்வழிகள் தெரியாமல் இருந்தீங்க. இன்றைக்கு நீங்களும் நேர்வழியில் இருந்து, உங்களோட குடும்பமும் நேர்வழியில் இருந்து, எல்லோரும் மார்க்கத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நிர்பந்தமாக ஒரு ஹராத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. ஒரு வட்டி, ஒரு இணை வைப்பு, அல்லது ஏதோ ஒரு நிலைமை, தடுமாறி கட்டிக்கிறீங்க, போவமா மானமானு தடுமாறி கட்டிக்கிறீங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு சூறா ஓதுறீங்க, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வபதஅனா அன்க விஸ்ரக், உமக்கு உமது இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா, உங்கள் சுமைகளை நாம் உம்மை விட்டு இறக்கவில்லையா, உமது புகழை நாம் உயர்த்தவில்லையா சொல்லிட்டு ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இன்பம் இருக்கிறது இந்த வசனத்தை நீங்க ஓதுனீங்கன்னா அந்த கருத்தோட நீங்க ஓதக்குள்ள உங்களோட உள்ளம் நிச்சயமாக இவ்வளவு நாள நான் இப்படி வாழ்ந்துட்டு இப்படி போகணுமா என்ற உணர்ச்சி அது உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த வசனத்தை ஓதுற டைமில் அது தரும். அதே போல வலல் ஆஹிரத்து கைருன் லக மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுக்கு முந்தியதை விட பிந்தியது என்ன சிறந்தது, உமக்கு உமது இறைவன் தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்றதெல்லாம் உங்களுக்கு எதை உண்டாக்கும்? சபரை உண்டாக்கும், பொறுமையை உண்டாக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியை உண்டாக்கும். இதுக்கு பெயர் ஹிதாயத்துல் கல்ப். உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா உங்களோடு உங்களுக்கெனவே பேசக்கூடிய செய்திகள் அந்த நேரம். அது குர்ஆனை அல்லாஹ் உங்களுக்கு ஓத வச்சா. அதனால தான் சொல்றது, உலமாக்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம், அடிக்கடி குர்ஆனோட என்ன செய்யுங்க, தொடர்பாக இருங்கள். காரணம், இறைவன் எங்களோடு பேசுவதற்குள்ள ஒரே வழி எது? அல் குர்ஆன். அல்லாஹு தாலா நமது ஓதி உணர்கின்ற நேரத்தில் குர்ஆனின் ஊடாக அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறார். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், எது மிகவும் உறுதியானதோ அதன் பக்கம் இந்த குர்ஆன் என்ன செய்கிறது? வழிகாட்டும். அது வழிகாட்டும். இது ஹிதாயத்திலையும் தான், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஹிதாயத்திலும் தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முஃமினுடைய பண்பாடு. குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் அப்பப்போ தனது வாழ்க்கையோடு அது பேசுகிறது என்கிற நேரம். நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனா நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க, மகிழ்ச்சியா வாழ்றீங்க, நன்மை செய்த உத்தர நீங்க பார்க்குறீங்க, துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க உண்மையான ஈமானிய உணர்வு உள்ளவராக இருந்தால் குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் நாம் அவர்களுக்கு பொருளாதாரங்களையும் செல்வங்களையும் வழங்கி கொண்டிருப்பதெல்லாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்ற வசனத்தை நீங்க ஓதினா உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? அப்ப எனக்கு தந்து கொண்டிருக்கக்கூடியது எனது பாவத்துக்கு மேலால எனக்கு கிடைச்சி கொண்டிருக்கிறது, எனக்கு தண்டனையாக இருக்குமோ என்ற எண்ணம் வருமா இல்லையா? இந்த எண்ணம் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஹிதாயத். இந்த எண்ணம் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஹிதாயத். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் தெரியாத வண்ணம் அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனம் உங்களோட உள்ளத்துல என்ன செய்யும்? தனிப்பட்ட ரீதியான ஒரு உணர்வை உங்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முஃமினுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த உணர்வோடு குர்ஆனை நீங்க அணுகினீங்கன்னா நீங்க எந்த சூரத் ஓதினாலும் உங்களோட லைஃப்ல ஒரு சம்பந்தம் அதுக்கு தெரிய வரும். உதாரணமா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அது எதுக்கு இறங்கின வசனம்? மக்கா வெற்றியை முன்னறிவிப்பு செய்து இறங்கிய வசனம். இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடைந்த எந்த வெற்றியை உணர்கிற நேரத்தில் இந்த வசனத்தை நீங்க ஓதினீங்கன்னு சொன்னால் அது உங்களோடு பேசும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி என்றான். யாரோட உதவி? அல்லாஹ்வோட உதவி என்றான். வெற்றி, அது அந்த வெற்றி கிடைச்சது ரசூலுங்களுக்கு. வெற்றி அல்லாஹ்வுடைய உதவி என்று அல்லாஹ் தஆலா சொல்லலங்க. அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக வெற்றி என்ன செஞ்சது? கிடைத்தது. வெறுமனே வெற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. நான் அடுத்த பகுதியில் சொல்லுவேன். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு என்ன வந்து விட்டால் நீங்க என்ன செய்யணும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. நீங்க அல்லாஹ்வை துதி செய்து புகழ்ந்து அவரிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கினது என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு தொழுகையிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக்
அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இந்த வசனம் இறங்கினத்திலிருந்து நடைமுறைப்படுத்துகின்ற வண்ணம், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், புகழுக்குரியவன், என்ற பாவத்தை மன்னிப்பாயாக செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி நீங்க படிச்சிருந்து உங்களோட லைஃப்ல ஒரு வெற்றியை நீங்க காணுகிற நேரத்தில் இதாஜா நஸ்ருல்லாஹ் என்ற வசனத்தை நீங்க ஓதுனீங்கன்னா, அந்த வசனத்தினூடாக மக்கா வெற்றிக்கு மட்டுமல்ல அல்லாஹ் தஆலா வழிகாட்டியது, பெரிய வெற்றியின் பொழுது 2 வருடம் நபிகளார் எடுத்த 20 வருடம் நபிகளார் எடுத்த அந்த முயற்சியுடைய விளைவை ரசூலுல்லாஹ் காண்ற நேரத்திலேயே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான்டா. அற்பமான வெற்றிகளை நம்ம அடையிற நேரத்தில் மட்டும் என்ன இருக்கணும்? இஸ்திக்ஃபார் இருக்கணும், பாவ மன்னிப்பு தேடும் என்கின்ற ஒரு ஹிதாயத்துல் கல்புன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆர்வம் ஊட்டுதலாக இருக்கலாம். உள்ளம் உணர்ச்சி பெறுதல் என்பது நீங்க கட்டாயம் குர்ஆனோடு ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நம்ம சொந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் இதை யோசிப்போம். நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த படிப்பு, அந்த ஹிதாயத்துல் கல்பண்ட உணர்ச்சியை சொந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் யோசிப்போம். சொந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஈமானிய போராட்டத்தோடு தவ்வா களத்தில் இருக்கிறாங்களே, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு, சரியான அகீதாவை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஒரு ஒப்பீட்டிலும் நமது அகீதாவுடைய போராட்டம் தானே குர்ஆன் அகீதாவுடைய போராட்டம். அதிலும் நீங்க நிறைய படிப்பினைகளை உணர்வீர்கள். உதாரணமாக, மூமின்களை அல்லாஹ் ஆர்வப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயத்துல சூரா, அதாவது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்ற வசனம் இருக்குது. அது அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, அதாவது அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையும் ஈமான் கொள்வார்கள், முன்னே இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை பத்தி பேசுறான்? ஈமான் கொண்டு எங்களை பத்தி பேசுறான். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மூமின்களை பற்றி பேசுறான். நான் ஒருத்தர் தஅவா களத்தில் அதில் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த உணர்ச்சியுடைய அந்த வேகம் விளங்கும். அப்படி என்றா சில நேரங்களில் எங்களோட லைஃப்ல சம்பந்தப்படாதது போலோ அல்லது நம்ம பழகி போன விஷயத்தின் போலோ நம்ம போனோம்னா சில விஷயங்கள்ல என்ன செய்யாது, எங்களுக்கு அந்த உணர்ச்சி வராது. தவ்வா களத்தில் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடங்களை தாண்டி போற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? ஒரு மிகப்பெரிய உணர்வு என்ன செய்யும்? ஏற்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் யார் என்ற வசனத்தை ஓதின நேரத்தை ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். காரணம், அது நமக்கு சாதாரணமாக போகின்ற வசனம், பழகி போன வசனம். ஆனா அவருக்கு அது எச்சரிக்கக்கூடிய வசனம். அவருக்கு என்ன? மன்னிக்க கூடியவன் படைச்ச ரப்பை தவிர வேற யாருக்கு அதிகாரம் இல்லை என்பது அவரை எச்சரிக்கக்கூடிய வசனம் என்று உணர்ந்ததனால அவர் இஸ்லாத்துக்கு என்ன செய்றாரு? வருகிறார். எனவே நம்ம எதோடெல்லாம் எங்களோட லைஃபை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் குர்ஆன் எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு உணர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரங்களில் சில வசனங்கள்ல எங்களுக்கு அந்த உணர்ச்சியை பெற முடியாமல் போவதற்கான காரணங்கள் உண்டு. மனித மூளை எப்படி தெரியுமா இருக்கும்? பழகிறதுக்கு முன்னால ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும், பழகிய பின்னால செஞ்சதை ஞாபகப்படுத்தணும். இது மனிதனுடைய இயற்கை. டிரைவிங் பழகிற மாதிரி, டிரைவிங் பழகிற டைமில் என்ன செய்வோம்? இது ஸ்டேரிங், இதை பாரு, அதை பாரு, புடின்னு பிரேக்கெல்லாம் யோசிச்சு பிடிச்சிட்டிப்பாங்க. அப்படின்னா என்ன? மூளைக்கு யோசனைக்கு எடுத்து செஞ்சுக்கின்றிருப்போம். அதுக்கு பிறகு ஈக்குவலான ஒரு நிலைமை வரும். யோசிச்சு பிடி டக் டக்குன்னு செஞ்சுட்டு வருவோம். மூணாவது நிலைமை என்ன வருதுமா? பிடிச்சமா இல்லையானே நமக்கு என்ன தெரியாது, அது தானாக நடந்துக்கணும். இதான் மூளை. மனநம் இடுறது இப்படித்தான். மனநம் இடுற நேரத்தில் சொல்லி 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 மனநம் இடுவோம். அதுக்கப்புறம் அப்பப்போ ஞாபகம் வரும். அதுக்கு பிறகு சூரத்தில் பார்த்தீங்கன்னா ஓதினமாண்டு ருக்கு போன சந்தேகம் வரும். ஏன்? பழகினதுனால மூளை அதை செஞ்சு பழகிடும். செஞ்சு பழகினா ஞாபகப்படுத்தித்தான் நம்ம செஞ்சோம்ன்றதையே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவ்வளோ வேகமாக என்ன செய்வோம்? போகும். நிறைய பேர் நல்ல பழக்கமான விஷயத்தில் செஞ்சமான சந்தேகம் வரும். காரணம், வேகமாக நம்ம செயல்பட்டுருவோம். மூளை அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும்? செயல்படும். காரம் மூடினமா திருப்பி லோக் பண்ணுறது, விளங்கிட்ட கதவு மூடினமா திருப்பி லோக் பண்ணுறது, 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா பழகிட்டோம். விளங்கிட்டா? பழகி போன விஷயங்கள்ல சிந்தனை சம்பந்தப்படாது. அது வஸ்வாசம்லாம் இல்லை, அது வஸ்வாசம்லாம் இல்லை. பழகினால் இப்போ சூரத்துல் ஃபாத்தியா யாராவது யோசிச்சு ஓதுறோமா? மனநத்தை இல்லை. புதிய பாடமாக்கின சூறாவை என்ன செய்வோம்? யோசிச்சு ஓதுவோம். காரணம் என்ன? பாடமாக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையிலேயே பழகி போன ஒரு விஷயத்தை யாரும் மூளையோடு சிந்தித்து செய்வதில்லை. இது போல எங்களுக்கு கிடைச்ச நிறைய நியாமத்துக்கள் நம்ம பழகிட்டோம். ஏகத்துவம் பழகிட்டோம், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பழகிட்டோம். அதனால அந்த வசனங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுற நேரத்தில் நிறைய பேருக்கு அதுக்கான சரியான ஒரு உணர்ச்சி என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அந்த உணர்ச்சிகளை நீங்க பெற வேண்டும் என்றால் ஏகத்துவம் இல்லாதவர்களுக்கு நீங்க ஒரு தஅவால ஈடுபட்டு கொண்டிருந்தீங்கன்னா அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் உங்களை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்க செய்யும். அதை உங்களை தூண்ட செய்யும். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திஷார், நல்ல விஷயங்களை குர்ஆனின் ஊடாக ஹிதாயத்தை உணர்தலும் கெட்ட விஷயங்களை எச்சரிக்கிறதாக உணர்தலும் மிக முக்கியமான பகுதி குர்ஆனுடைய.
ஹிதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்றது இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டுவது மட்டுமல்ல, உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு செகண்டும் நீங்க தடுமாறாமல் இருக்கக்கூடிய வழிகாட்டலை அது என்ன செய்யும், அது குறிக்கும். அந்த குறித்தல் என்பது குர்ஆனின் ஊடாக நம்ம படிப்பினை பெறுவதன் ஊடாகத்தான் இருக்கும். அந்த படிப்பினை பெறுவதற்கு பிராக்டிக்கலா எங்களோட லைஃப்ல எல்லா பகுதிகளும் சம்பந்தப்படுகிற நேரத்தில் அது என்ன செய்யும், அது உருவாகும். இந்த உருவான நம்ம அனுபவித்த விஷயத்தை அடுத்த வருடத்தில் தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான், அவருக்கு எங்களுக்கு அல்ல, அவருக்கு தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையண்டா தவறான வழிகாட்டுதலை எங்களோட அனுபவத்தின் ஊடாக நம்ம என்ன செஞ்சிருவோம், செய்து விடுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு வருகிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிறாரு, ஒரு பெரிய தண்டனையோட சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த பெரிய தண்டனையோட சொல்லுங்க என்று ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிறார். அனஸ்லாங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரணியூன் கோத்திரங்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு என்னது, அதான் மதீனாவுடைய கிளைமேட் அவங்களுக்கு ஒத்து வரல, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்துடைய சிறுநீரையும் பாலையும் கலந்து குடிக்குமாறு சொன்னாங்க, குடிச்சாங்க. அதுக்கு பின்னால் உடம்பெல்லாம் என்ன செஞ்சு தேறிச்சு. தேறின பின்னால காவலுக்கு இருந்தவர்களுடைய கண்களை எல்லாம் என்னது குத்தி குருடாக்கி விட்டு அவர்களை வெயில்ல போட்டுட்டு ஒட்டகங்களை என்ன செஞ்சாங்க, ஓட்டி விட்டு போனார்கள். உடனே ரசூலுல்லாஹ் அவர்களை தேடி கண்டுபிடித்து அதே தண்டனை அவர்களுக்கு என்ன செய்தார்கள், வழங்கினார்கள் என்ற செய்தியை அனஸ் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட்ட சொல்றாங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட்ட சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏண்டா சப்ஜெக்ட் சரி, படிப்பினை நம்ம யார்கிட்ட சொல்றோம், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட்ட. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட வளமை என்ன, அநியாயமான முறையில் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வளமையில் அவர் என்ன செய்யறாரு, இருந்து கொண்டிருக்கிறாரு. அவர் தன்னை சரியான நிலையில் நினைத்துக் கொண்டு அநியாயமா தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறப்போ இந்த செய்தியை சொன்ன மாட்டா, அவர் என்ன அடுத்த என்ன நிலைமைக்கு மாறுவாரு, இன்னும் கொஞ்சம் பவரா என்ன செய்யணும், தண்டனை கொடுக்கணும் என்ற நிலைமைக்கு மாறுவாரா இல்லையா, மாறுவார். இது மாதிரியான வேலைகளை எங்கட படிப்பினை மூலமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பகிர்ந்து விடக்கூடாது. தேவை ஏற்படுகின்ற பொழுது, அவருக்கான அவசியம் ஏற்படுகின்ற பொழுதுதான் இந்த ஹிதாயத்தை என்ன செய்யணும், நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, எப்பொழுதுமே படிப்பினை ஒன்று நமக்கு ஏற்படுகிறது, ஆறுதல் ஒன்று குர்ஆன் வசனத்தினூடாக நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதிக்கு கிடைக்கிறது, அல்லது எச்சரிக்கை ஒன்று நம்ம என்ன செய்கிறோம், உணர்கிறோம் என்றால் அது 100% எனக்குத்தான் என்று நினைக்க கூடாது. இது 100% குர்ஆன் என்னோடு 100% வழங்கக்கூடிய ஆறுதல் என்று நினைக்க கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். இதனால தான் மனிதனுக்கு இஅஜாப் வளர்றது. இஅஜாப்னா சுய திருப்தி என்ன செய்யறது, வளர்வது. நான் தான் என்ற சிந்தனை என்ன செய்வது, வளருது. இவர் ஒன்றுக்கு சிந்திப்பாரு, ரெண்டாவதுக்கு சிந்திப்பாரு, மூணாவது சிந்திப்பாரு, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, எட்டாவது அவரை ஒரு மகானாக உணர்வார். அவர் என்ன செய்வாரு, மகானாக உணர்வார். நீங்க பலருடைய பேச்சில் இதை கேட்கலாம். இது டேஞ்சரான ஒரு இடம். இது என்ன செய்யும், ஒரு ஆபத்தான ஒரு இடம். படிப்பினை பெற்று உணர்வு பெற்று வழிகளை பெற வேண்டிய நிலையில இருந்து தன்னை ஒரு நல்ல ஒரு அடியானாக காட்டக்கூடிய நிலைமைக்கு அவர் என்ன செய்வார், கொஞ்சம் காலத்துல மாறும். நான் எந்த பிரச்சனையோட குர்ஆனை திறந்தாலும் அல்லாஹ் என்னோட நேரடியாக என்ன செய்வான், பேசுவான். இது நல்ல என்ன வார்த்தையில நல்லதாக இருந்தாலும் தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. எந்த பிரச்சனை குர்ஆனை, நான் எந்த ஒரு சம்பவம் நடக்க போனாலும் கனவு கண்டுன்றாங்க கொஞ்சம் பேர். எப்படி, எந்த ஒரு சம்பவம் நடக்க போனால் எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால கனவு வரும். இது என்ன இது அப்படின்னா, ரெண்டில் ஒன்று ஒரு பொய் சொல்றாரு, அல்லது சும்மா முடிச்சுட்டு தூங்குறதெல்லாம் கனவா நினைக்கிறார். வணங்கிட்டா ஏன், நமக்கு எப்பயுமே நம்ம அண்டைக்குள்ள பிரச்சனையை பற்றி யோசனை இருந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அவர் கனவாக என்ன செய்யறாரு, நினைக்கிறார். இந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்க பார்க்கலாம். அதுபோல என் வாழ்க்கையில எது ஒன்று நடந்தாலும் என்ன, அல்லாஹ் தஆலா உடனடியாக எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருவாங்க, வைத்து விடுவான். இதெல்லாம் இறைவனுடைய நல்லெண்ணத்தில் வரக்கூடிய வசனம் அல்ல, அவர் மீது நல்லெண்ணத்துள்ள வசனம், அவர் மீது நல்லெண்ணத்தில் உள்ள வசனம். இந்த விஷயத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உங்கள் மீது பாவத்தை பயப்படவில்லை. ரசூலுல்லாஹ் பயந்தது அதிகமாக பாவத்தை, ஆனா ஒரு பாவத்தோடு ஒப்பிடக்கூட சொல்றாங்க, உங்கள் மீது பாவத்தை பயப்படவில்லை. பாவம் செய்யாமல் உங்களுக்கு ஒரு சுய பெருமை ஒன்று ஏற்படும், சுய திருப்தி ஒன்று ஏற்படும், அதை நான் பயப்படுகிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு ஆபத்தான இடம். அப்ப எப்பொழுதுமே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன்ல நீங்க எந்த படிப்பினை, உதாரணமாக நீங்க வேதனையோடு இருக்கிற டைம்ல நிறைய தர்மங்களை செய்து கஞ்சன் என்ற பெயரை எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹு தஆலா முஹ்சின்களோடு இருக்கிறான், உபகாரம் செய்கின்றவர்களோடு இருக்கிறான் என்ற வசனம் நிச்சயமா உங்களோட உள்ளத்தை டச் பண்ணும். நீங்க அதனால அழுவீங்க, நீங்க உண்மையாக இருப்பதனால. ஆனால் உண்மையிலேயே 100% எனது தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நான் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தேனா,
இந்த செய்த தர்மங்கள் எல்லாம் நான் முஹ்சின் என்ற பெயரில் வருவேனா என்றது கேள்விக்குறிதானே? நிச்சயமாக இல்லையா? அப்ப எனவே அந்த வசனம் நான் என்னை வெளிப்படையாக புரிந்து கொள்கின்ற வசனம். ஆனால் 100% அந்த வசனத்துக்கு நான் பொருத்தமானவனா தெரியாது. அப்ப நீங்க கண்ணால கண்ணீர் வடிக்கிற அந்த நேரம், யா அல்லாஹ் இந்த வசனத்துக்குரியவராக என்னை ஆக்கிவிடு, துவா கேட்டுக்கங்க. இந்த வசனத்துக்குரியவராக என்னை ஆக்கிவிடு என்று துவா கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல உடனே நீங்க ஷேர் பண்றதுன்றது 100% நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்க என்ற ஒரு உணர்ச்சியில தான் என்ன செய்றீங்க, ஷேர் பண்றீங்க. அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய்விட வேண்டாம். அதே போலதான் சில வசனங்கள் உங்களை எச்சரிக்கும். இந்த எச்சரிக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா 100% நான் இதில் இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் எச்சரிக்கைன்னு நீங்க நினைக்க கூடாது. சில பொழுதுகளில் அது உங்களுக்குரிய வசனமாக இருக்காது, குஃபார்களுக்குரிய வசனமாக இருக்கும், காவிர்களுக்குரிய வசனமாக இருக்கும். உங்களை நீங்க அதுல நினைச்சு நிராசை அடைந்து கொள்வீர்கள். நிராசை அடைந்து கொள்வீர்கள் என்ன தெரியுமா? நீங்க நினைக்க கூடாது தவறான விஷயங்கள்ல தான் எங்களுக்கு இஸ்லாத்துல நிராசை வரும். அப்படி இல்லை, நல்ல விஷயங்களால நிராசை வரும். ஒரு மனிதனுக்கு இப்போ எங்களோட சமுதாயத்தில் அந்த தவா காலத்தில் அது இருக்குது. அது என்னன்னா, எந்த நல்லது செஞ்சாலும் திருப்தி அடைகிறது, விமர்சிக்கிறது மட்டும்தான். அதாவது அடுத்தவர்களுடைய நல்ல விஷயங்களை திருப்தி அடையாமல் இருக்கிறது மட்டும்தான் தவான்னு நினைக்கிறது. ஒருத்தர் பள்ளிக்கு வராமல் இருப்பார், பள்ளிக்கு வரும்னு சொல்றது, கஷ்டப்பட்டு கடைசி வரையில் சேர்ந்துருவார். அவருக்கு சொல்றது கடைசி வரையில் தொழுது என்ன பிரயோசனன்றது. ஒரு முன்சப்புக்கு வந்துடுவார், முன்சப்பில் தோந்து பிரயோசனம் இல்லை, அவ்வளவு தக்பீரில் என்ன செய்யணும், சேரணுன்றது. இப்படியே சொல்லி சலாம் கொடுத்தோடனே போயிடுவார். அவ்வளவு தக்பீர்லையும் சேர்ந்து முன்சப்புலையும் சேர்ந்து சலாம் கொடுத்து போயிடும். சலாம் கொடுத்தோடனே போய் என்ன பிரயோசனம், திக்ர் இல்லை, அதுக்கார் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அதுக்காரோட போயிடுறது. அதுக்காரோட போய் என்ன பிரயோசனம், தொழணும், சுண்ணத்து தொழணும், முன்பின் சுண்ணத்து என்ன செய்யணும், தொழணும் என்றது. முன்பின் சுண்ணத்து தொழுத உடனே காட்டுறதுக்கு தொழணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக சொன்னது வீட்டில் தொழுவத்தான் சொல்றது. இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா பள்ளியை விட்டு அவனை ரிட்டர்ன் அனுப்பும் வரைக்கும் இந்த முயற்சி நடக்கும். போன பிறகு இப்போ பள்ளிக்கு இல்லை, முந்தி பள்ளிக்கு வந்துட்டு இருந்தாரு. ஒரு ஆள் சொல்றாரு இல்லை, பாதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துருவார். செய்தான் ஒரு பொறுப்பு, இவனுக்கு அவங்க ஒரு பொறுப்பு, அவருக்கு ஒரு பொறுப்பு. எப்படியாவது கடைசியா பள்ளிக்கு வெளியே அனுப்புற பொறுப்பு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருப்பான். விளங்கிட்டா? அப்படி முழுசா எடுத்து வெளியே அனுப்பிடுறது. அதுக்கு பிறகு இப்படி தான் கொஞ்ச நாள் தொலை வராங்க, கொஞ்ச நாள் என்ன செய்யுது. அனுப்புற பாட்டியெல்லாம் யாருன்னா முன்சப்பில் உள்ள பாட்டி. அனுப்புறவங்களை யாருன்னா ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு எதிராக துவா செய்யறதுக்கு முன்சப்புக்கு வந்தேன். அங்க பார்த்தா அநியாயம் இழைச்சவங்க எல்லாம் முன்சப்புல என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துட்டிருக்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு டீம் ஒன்று நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இவங்க யாருண்டா எப்பொழுதுமே நிராசையை நல்ல வடிவத்தில் கொண்டு வரவங்க. எந்த வடிவத்தில்? நல்ல வடிவத்தில் கொண்டு வருகின்றவர்கள். அவரால் தான் அந்த 100 கொலை நடந்துச்சு. 99ஓட முடிக்க போனவன் 100 கம்ப்ளீட் பண்ணது எதுல? இந்த இவரால். என்ன 99 கொலை செஞ்சுட்டு அவனுக்கு தௌபா இல்லை என்றதோட 100 என்ன செஞ்சாரு, அவரை கம்ப்ளீட் பண்ணாருன்னு பார்க்குறோம். ஒரு நல்ல மார்க் அறிவுள்ளவர்கிட்ட போன நேரத்தில் அவர் வழிகாட்டுறார். ஏன்னா மன்னிப்புக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இல்லை. மன்னிக்கிறவன் யாரு? ரப்புல் ஆலமீன். பாவத்துடைய பெருமானம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தானா அவர் திருந்துறதுக்கு வந்திக்கிறார். திருந்துறதுக்கு வந்த மனிதர்கிட்ட பாவத்தில் பெருமானம் உணர்ந்து தான் வந்திக்கிறார். இன்னும் பாவத்தை பெருமானத்தை கூட்டி உனக்கு வாய்ப்பே இல்லை என்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம செஞ்சு விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்கேயாவது நீங்க ஒரு வசனம், ஒரு ஹதீஸ் பாருங்க, பெரும் பாவத்தோடு ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தஸ்பீ செஞ்சு இன்னாலில்லாஹி வ இன்னா ராஜிஊன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னதா ஒரு செய்தியை காட்டுங்க. காட்டு. நம்மட தக்குவா எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில இருக்கணும். முன்னால் உள்ளவர் விபச்சாரத்துக்கு தௌபா செய்ய வந்திருப்பாரு. இவர் இருக்கிற அதுக்காரெல்லாம் சொல்லி அவரை ஏசி சரியா சரி என்ன செய்ய என்று ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி வைப்பார். ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார் தானே. விபச்சாரம் செய்யன்னு கூட சொல்லலை, விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்கன்னு. சில சஹாபாக்கள் கோவித்து கொண்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு விளங்கப்படுத்தி துவா கேட்டு அனுப்பினாங்கன்னு பார்க்குறோம். பள்ளியில் ஒன்றுக்கு இருந்தவரை நம்ம பார்க்குறோம். பெரும் குற்றச்செயல். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கிட்ட சொல்லி என்ன தண்ணீர் ஊற்ற சொன்னாங்க. பொறவு சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஅவால இது நிறைய இருந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிராசை அடையக்கூடிய இந்த பாணிக்கு நம்ம வருவதற்கு ஒரு காரணமும் இதுதான். என்ன? எச்சரிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் 100% பொருத்தி என்ன செய்யறது, பேசுறது. எங்களுக்கு அந்த விளக்கம் இல்லை, எங்களுக்கு அந்த விளக்கம் இல்லை. 100% பொருத்தினதுனால ஒருவருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம். அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டார் ஒருத்தர் சொல்றாரு. பெரும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவரை பார்த்து இவர் நல்ல மனிதராக இருக்கிறார். ஆனால் ஹதீஸ்ல என்ன வருது? நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணதுக்கு வேறு யாரு? நான் அவர்களை மன்னிக்கிறேன், உனது அமல்களை அழித்து விடுகிறேன் அல்லாஹ் தஆலா சொன்ன இடத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யுஃப்லிஹு கௌமுன், அதாவது தனது அந்த நபியுடைய பல்லிலிருந்து ரத்தம் ஓட வைத்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் என்று ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி குனூத் ஓதினாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல, லைஸ லக மினல் அம்ரி ஷை,
அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அப்படின்னா ரசூலுல்லாஹ்ங்க பிரார்த்தனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, யா அல்லாஹ் இதை செய் என்ற எங்களோட பிரார்த்தனை மாதிரி இல்லை ரசூலுல்லாஹ்வோட பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்துல அவங்கள அழிக்கிறது தான் ஒரே வழி என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ்வோட பிரார்த்தனை இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நான் மன்னிக்கலாம், அவர்களை தண்டிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த வசனத்தை எடுத்தாலும் ரஹ்மத்துடைய வசனங்கள் எல்லாம் எனக்கு, தண்டனைக்குரிய வசனங்கள்லாம் உனக்கு என்ற அடிப்படையில், அல்லது தண்டனைக்குரிய வசனங்கள் எல்லாம் எனக்கே தான் இறங்குது என்று விரக்தி அடைகின்ற அடிப்படையிலும் கூட என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. ஏனடா மிகப்பெரிய பாவங்கள்ல உண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழத்தல். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். எனவே இது மிக முக்கியமான பகுதி. எந்த ஒரு வசனம் உங்களுக்கு ஹிதாயத்து காட்டுதென்றாலும் எச்சரிக்குதென்றாலும் 100% அது என்னை மட்டும்தான் குறிக்கிறது, என்னைத்தான் குறிக்கிற அடிப்படையில் நீங்க வழங்கக்கூடாது. என்னை குறிக்கலாம், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். எப்ப உங்களை குறிக்கிறதா நீங்க விளங்கலாண்டா, நீங்க செய்யற செயல் நேரடியாக சொல்லப்பட்டிருந்தா. அல்லாஹ் அதுல கூட மறுமையில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நம்ம சொல்ல முடியாது. நேரடியாக உங்களுக்கு சொல்ல, சிறுக்கு செய்தவர் என்ன, அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார். நீங்க சிறுக்குல இருக்கிறீங்க, அப்போ உங்களை நிச்சயமா என்ன செய்து குறிக்குது. இதுல உங்களோட மறுமை நிலை உங்களுக்கு என்ன தெரியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விதி. மூன்றாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். நான்காவதாக சொல்றோம், முதலாவது குர்ஆனுடைய படிப்பினை என்பது பொதுவாகவும் உண்டு, தனிப்பட்ட மனிதனுக்கும் உண்டு. அதுல மிக முக்கியம் படிப்பினையை தேவை யாருக்கு ஏற்படுகிறதோ அவருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுடைய வசனங்களினூடாக நேர்வழியையும் எச்சரிக்கையையும் உஸ்திஷார் உணர்தல் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பண்பாடு, செயல்பாடு முஃமினுடைய. மூன்றாவது சகோதரர்களே, அது எப்பொழுதும் 100% என்னையே குறிக்கிற என்ற விளக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, எமக்கோ பிறருக்கோ நம்ம அதை சொல்லக்கூடாது. இருக்கலாம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அணுக வேண்டும். அது எங்களுக்கு சுய பெருமையையும் இல்லாமலாக்கும், மற்றவர்கள் மீது பெருமை அடிப்பதையும் என்ன செய்யும், அது இல்லாமலாக்கும். நான்காவது, எந்த வசனத்தை ஓதி அது எங்களுக்கு உணர்வை ஏற்படுத்தி ஹிதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதனது மறுபக்கங்களை மறந்துவிடக்கூடாது. உதாரணமா, அல்லாஹு தஆலா உபகாரம் செய்யக்கூடியவர்களோடு இருக்கிறாண்டு வசனத்தை ஓதி எங்களுக்கு உணர்வு வருகின்ற நேரத்தில் நம்ம தொழாமலாக இருப்போம், நோன்பு வைக்காம இருப்போம், அல்லது உபகாரத்தை மறுத்த பல கட்டங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அப்போ நினைச்சு பாருங்க, இதெல்லாம் தான் மறந்துடுவோம். இந்த மூணை என்ன செஞ்சிருவோம், மறந்து விட்டு தான் இந்த வசனத்தை நம்ம என்ன செய்வோம், ஓதுவோம். இப்போ அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லுகிற நேரத்தில் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு பூரணத்துவம் இருப்பதை தான் அல்லாஹு தஆலா சொல்றான். பூரணத்துவம்னா மனிதன் லெவல்ல நீங்க 5 நேரம் தொழாமல் இருக்கிறீர்கள் என்றதனால இதிலிருந்து வெளியே போகலாம். 5 நேரம் தொழாமல் இருப்பவர் என்பதனால நீங்க இந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம், வெளியே போகலாம். அல்லது நோன்பை நீங்க விட்டு விட்டு பிடிப்பவர் என்பதனால இந்த முஹ்சின் என்ற வார்த்தையிலிருந்து நீங்க என்ன செய்யலாம், வெளியேறலாம். அல்லது வேறு வேறு நிராகரிப்புகள், நீங்க ஊருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதராக இருப்பீங்க, தாயோடு 10 வருஷம் பேசாம இருப்பீங்க. அப்ப எப்படி நீங்க முஹ்சின் என்ற பட்டத்துக்குள்ள வரலாம், நீங்க வராமல என்ன செய்யலாம், போகலாம். அடுத்த பகுதிகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, நல்ல உபகாரம் உள்ள சிரித்த பண்பாடுள்ள மனிதராக நீங்க இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு குர்ஆன் வசனம் வருது, என்னது, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நல்ல குணத்திலே இருக்கிறீர்கள். உங்களை அள வைக்கும். நீங்க நல்ல என்னது கனிவான முறையில் பழகுறீங்க, பொறுமையா இருக்கிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க, மக்களுடைய விமர்சனம் எல்லாம் தாங்கிக் கொள்றீங்க. அந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட உள்ளத்தை அது என்ன செய்யும், உணர்ச்சிப்படுத்தும். ஆனா வீட்டுக்குள்ள படுமோசமான ஆளா இருக்கிறீங்க. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்பது உங்களை எப்படி நல்ல ஒரு உணர்வை தருவது சரியோ, அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு பகுதி இருக்குது, இதில் நான் முழுசானவன் அல்ல என்ற உணர்வை சேர்த்து என்ன செய்யணும், அது தர வேண்டும். எனவே விதிகளை புரிகிற நேரத்தில் அடுத்த மற்ற மைனஸான பகுதிகளை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் அதை விட்டுறாங்க. குர்ஆன் வசனம் எனக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறான். அவர்கிட்ட பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு என்ன விளங்குன்னா, தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் குர்ஆன் வசனத்துடைய உணர்ச்சியோடு பேசிக்கிட்டு இருப்பாரு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அறிவை எனக்கு தந்திருக்கிறான மாதிரி நேர்வழியோடு பேசிட்டு இருப்பாரு. ஆனால் தொழுகை புறவு பார்த்துக்கொள்வோம், என்ன அதை புறவு பார்த்துக்கொண்டு பேசிட்டு இருப்பார். எப்படி இருக்கிறது இது? அப்போ இது உண்மையிலேயே மூமின்களுடைய பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் தொழுகை அவர்கள் பேணி வருவார்கள் என்று சொல்றான். முடிக்க கொலையும் அதை சொல்றான். அல்லது அமானிதங்களை பேணி வருவார்கள் என்று சொல்றான். அதே போல கற்பை பேணி கொள்வார். சிலர் தர்மத்தில் அஹ்லாக்கில் நல்ல முறையில் இருக்கிறான், ஒழுக்கத்தில் மிக மோசமானவராக என்ன செய்யறாங்க இருக்கிறான், கெட்ட கெட்ட வாழ்க்கையோடு வாழக்கூடியவனாக இருக்கிறான். அவரும் தன்னை எப்படி உணர்றாரு, நீங்கள் நல்ல பண்புகளில் இருக்கிறீர்கள். இது அவர்கிட்ட சொன்னா அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். அல்லாஹு தஆலா
எல்லா பாவங்களையும் என்னது மன்னிப்பவன் என்று அந்த வசனத்தை தனக்கு ஆறுதலாக எடுத்துக்கிறாரு. இவருக்கு எப்படி குர்ஆன் வழிகாட்டும்? இவருக்கு எப்படி வழிகாட்டும்? அப்ப தனக்கு நல்லதை மட்டுமே குர்ஆனில் எடுக்கக்கூடியவர், தன்னை எச்சரிக்கின்ற உணர்வு இல்லாமல் போகின்றவர் ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, அதாவது எப்பொழுதுமே இது மிக முக்கியமான குர்ஆனை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் புரிகிற நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், ரஹ்மத்து நிஅமத் என்ற வசனங்கள் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துறான்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் தாலா உங்களை உறுதிப்படுத்துறான்னு நினைச்சிடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும், அற்புதமாக நடக்கும். அற்புதமாக என்ன செய்யும், நடக்கும். அந்த அற்புதமாக நடக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா இதை மட்டும் இந்த இடத்துல செஞ்சில்லைன்னு சொன்னால் நான் அகப்பட்டிருப்பேன், அதில் அழிஞ்சிருப்பேன், அல்லாஹ் என்னை அதில் காப்பாற்றினான் என்றதோடு நீங்கள் முடிக்கிறது பரவாயில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, அல்லாஹ் என்னோட தான் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவிக்காக என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று சேர்த்து சொல்லக்கூடியவங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பல இடங்களை நான் பார்த்திக்கிறேன், அல்லாஹ் எனக்கு அருள் செய்தான்னு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் தாலா என்னோட என்ன செய்கிறான், இருக்கிறத நான் பார்த்திக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி இருக்கிறத பார்த்திக்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தும் நிஅமத்துக்கும் நீங்கள் ஈமான்தாரியாக இருக்கணும் என்ற நிபந்தனை எல்லா இடத்திலும் இல்லை. உதாரணமாக, தண்ட இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறான் என்றால் அந்த காபிருக்கும் அல்லாஹ்வோட உதவி போகும், அந்த காபிருக்கும் அல்லாஹ்வோட உதவி போகும். நிறைய தான தர்மங்களை ஒருத்தர் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் என்ன செய்யும், அவருக்கு போகும். இப்போ இவர் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான்னு அர்த்தமா, உதவி செய்கிறான்னு அர்த்தமா? இல்லை. அல்லாஹ் தாலா உறுதிப்படுத்துகிறான்னு அர்த்தமும் இல்லை, உதவி செய்கிறான்னு அர்த்தமும் அல்ல. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், சிலத்துல் அர்ஹாம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வோட உதவி போகத்தான் செய்யும். தான தர்மங்களை செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வோட அந்த அருள், அதாவது உதவியில் அருளும் நிஅமத்தும் போகத்தான் செய்யும். இப்போ உதவி என்பது அல்லாஹ் தாலா யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் வரும். ஆனால் அருள் என்பது விரும்பக்கூடியவங்களுக்கும் வரும், விரும்பாதவர்களுக்கும் வரும். ரஹ்மத் என்பது விரும்பக்கூடியவங்களுக்கும் வரும், விரும்பாதவர்களுக்கும் வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளாமல் நடக்கக்கூடிய ரஹ்மத்து நியமத்தெல்லாம் அல்லாஹ் எனக்கு செய்கிற என்ன உதவியாகவும் ஆதரவாகவும் என்ன செய்வார்கள் நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது பிழையான இந்த அளவுகோலின் காரணமாக உங்களோட வாழ்க்கையில் நடந்த அதாவது இத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் எனக்கு உதவிக்கொண்டே இருக்கிறான், உதவிக்கொண்டே இருக்கிறான், உதவிக்கொண்டே இருக்கிறான்னு நினைக்கிறீங்க. இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு உதவுறானா இல்லையா என்பது தந்ததை வச்சு முடிவெடுக்கிறது இல்லை, தராததை வச்சு முடிவெடுக்கலாம். உங்களுக்கு உதவுறானா இல்லையா என்பது அல்லாஹ் தாலா குர்ஆன் என்ன சொல்றான், ஃபஅம்மல் இன்சான், மனிதன் கொடுத்து சோதித்தால் அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டேன்னு சொல்றான், தடுத்து சோதித்தால் கேவலப்படுத்திட்டேன்னு சொல்றான். அப்படி இல்லை, அப்படி இல்லை. தருவதும் சோதனை, தடுப்பதும் சோதனை தானே தவிர உங்களுக்கு உதவி என்றது அதில் இல்லை, உங்களுக்கு உதவி என்றது இல்லை. அப்படி என்று சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்படுறாரு, அந்த டைம்ல நம்ம இருந்தா என்ன நினைப்போம்? அதுக்கு அடுத்ததாக விபச்சார குற்றச்சாட்டு என்ன நினைப்போம்? சிறையில் அடைக்கப்படுறாரு என்ன நினைப்போம்? யாருக்கு உதவி நடக்குதப்ப எது நினைக்கி தான் உதவி நடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி அல்ல. அன்புள்ள சகோதரர்களை, எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துல அருள்கள்ல அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான்னு நினைங்க, அல்லாஹு தாலா அருள் புரிந்திருக்கிறான்னு நினைங்க. நான் அவர்களுக்கு எத்தனையோ அருள்களை கொடுத்தேன் யாரை சொல்றான்? காபிர்களை சொல்றான், காபிர்களை சொல்றான். கப்பல்கள் அகப்பட்டவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிற நேரத்தில் காபிர்களை சொல்றான், நான் அவர்களை கரையின் பக்கம் என்ன செய்கிறேன், அழைத்து வருகிறேன். யாருக்கு? காபிர்களுக்கு. அப்ப எனவே இந்த இடத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆனை நீங்க படிப்பினை பெறக்கூடிய எல்லா இடங்களிலும் அருள் அல்லாஹ் எனக்கு செஞ்சான், அல்லாஹ் தாலா ஒரு ரஹ்மத்தை என்ன செஞ்சான், எனக்கு செஞ்சான், அல்லாஹ் எனக்கு உண்மையாக உதவணும், நான் உண்மையாளனாக இருந்து அல்லாஹ் உதவணும் இடத்தை நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் நினைங்க. உங்களே ஒரு சாலிகான இபாதத்தாலியாக என்ன செய்ய வேணாம், மற்றவற்றை காட்ட வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அருள்களுக்கு காரணம் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு காஃபிரிலிருந்து உச்சகட்டமாக வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் வரைக்கும் அருள்களும் கருணையும் நிறைந்த வாழ்க்கையோடு தான் பயணிச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் காப்பாற்றி தான் வாழ்ந்து கண்டிக்கிறான், அல்லாஹ் ஆரோக்கியம் கொடுத்து தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், வாழ்ந்து கண்டிக்கிறான். அல்லாஹ் தொழில்களை மாற்றி மாற்றி கொடுத்து முன்னேற்றித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே உதவின்னு நினைக்க ஆரம்பிச்சா காபிருக்கு முஸ்லிமுக்கு என்ன எந்த வித்தியாசம் இல்லாமல் போயிடும். உதவி என்பது அந்த இடம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் அல்லாஹ்வுடைய உதவியை உதவி செய்யப்பட்ட நாமே உணராமல் இருப்பது தான் அதிகம். இப்போ நம்ம எல்லாரும் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறோம். அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல நடந்த அற்புதம் என்ன? அவங்க உள்ளுக்கு போறாங்க. அவங்க நபிமார்களா? இல்லை. அவர்கள் வகி இறங்கியவர்களா? இல்லை. அந்த மன்னருக்கு பயந்து அந்த கிறிஸ்தவ மக்கள், அந்த தூய்மையான கிறிஸ்தவத்தில் இருந்த அந்த மக்கள்
அதாவது என்னது இந்த அந்த இதுக்கிட்ட போயிடுறாங்க, குகைக்குள்ளே போயிடுறாங்க. 300 வருடங்களுக்கு மேலே தூங்குறாங்க. எலும்பி கொஞ்ச நாள் தூங்கினேன்னு நினைக்கிறாங்க. பணத்தை கொடுத்து கடையில் போய் பொருளை வாங்கன்னு நினைக்கிறாங்க. பொருளை வாங்குற டைமில் கவனமாக என்ன செய்ய போங்க, உங்களை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் தூங்கினு தான் நினைக்கிறாங்க. திருப்பி ஓடி அவங்க விசாரித்த உடனேயே அப்படியே நம்ம அகப்பட்டவன் நினச்சி வந்து தான் குகைக்குள்ளே போடுறாங்க. அதோடு அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சிடறான், மரணிக்க செய்து விடுகிறான். இங்கே எங்கேயாவது அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நடந்த அற்புதம் அவங்களுக்கு தெரியுமென்னு சொன்னானா? தெரியாது. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், லவித்தல அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரன் வல முலித்த மின்ஹும் ருபா. நபியே, நீங்க எட்டி பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய தோற்றத்தை கண்டு நீங்கள் பயத்தால் ஓடி இருப்பீர்கள். அல்லாஹ் உருவங்களை கூட பயங்கரமா பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் தாலா வச்சிருந்தா யாரும் வராத மாதிரி. இவ்வளவு அற்புதத்தை அவங்களுக்கு செஞ்சிருந்தா அவங்க யாருக்குமே என்ன தெரியாது. அவங்க மரணிச்சாங்க. அல்லாஹ் தாலா மரணத்தின் பின்னால் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கலாமே தவிர மரணிக்கின்ற வரைக்கும் அவங்களுக்கு நடந்த அற்புதம் யாருக்கு தெரியாது? அவர்களுக்கே தெரியாது. எனவே அல்லாஹ் தாலா உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியணும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் கண் முன்னால காணாத ஆபத்துக்களை எல்லாம் அற்புதமா அல்லாஹ் நீக்கி உங்களை இப்பொழுது வாழ வைத்துக் கொண்டிருக்கலாம். அதை உணர்வது உங்களுக்கு ஆபத்தே தவிர நல்லதல்ல. என்ன காரணம் என்றால் அதை உணர்கிற நேரத்தில் அவசரமாக ஷைத்தான் உங்களோட என்ன ஒரு பெரிய அற்புதம் என்ற வாழ்க்கையில நடந்திருக்கின்ற ஒரு பெருமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அற்புதங்கள் நடக்காத வரைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன உங்களை சாதாரண மனிதனாக நினைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் நினைச்சுன்னா நீங்க ஃபித்னாவா என்ன செஞ்சிருவீங்க, மாறிவிடுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, தனி மனித வாழ்க்கையிலும் நிறைய கராமத்துகள் நடக்கும். அல்லாஹ் சங்கை புரிந்து கொண்டிருப்பான். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும். உங்களால் உணர முடியாமல் இருக்கும். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்கள் உங்களோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கும், ஆறுதல் தந்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியாமல் இருக்கும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே இந்த படிப்பினைகளை நாம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிராக்டிக்கலான ஒரு உதாரணமாக குர்ஆன் எடுத்து சொல்ல நினைக்கிறேன். எப்பொழுதுமே நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அதை கடந்த பின்னால் தான் எங்களால் உணர முடியும். பார்க்கிறவருக்கு உணரலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு அடுத்தவன் சொல்லி தெரியுது. எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அடுத்தவன் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வரது இருக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு சோகம். இன்றைக்கு நிறைய பேருக்கு அதுதான். நிறைய பேர் அவன் சந்தோஷமாகிறான், அவனுக்கு தெரியாது. அடுத்தவர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை பார்க்கணும் உங்களுக்கு என்று சொல்ற நேரத்தில் இவன் உணர்றான், உண்மைதானே, நல்லா தானே இருக்கிறோம். அது வரைக்கும் அவன் சந்தோஷமாகிறான், அவனுக்கு தெரியாது. இது பெரிய ஒரு தண்டனை. அதனால தான் குர்ஆன் என்ன செய்தன்னு சொன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத பேசிக்கொண்டே இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தந்திருக்கிறான்னு உணர்த்தி கொண்டே இருக்கும் குர்ஆன். நீங்க பெரியோர் இடத்துல இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், கஷ்டத்துக்கு மத்தியில் நிம்மதியை தந்திருக்கிறான்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். காரணம் என்னண்டா, அதை தாண்டும் வரைக்கும் அந்த சந்தோஷம் நம்மளால புரியாது. எங்களுக்கே தெரியாம புரியாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? எங்கள்கிட்ட சபர் இருக்காது, பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாட்டி முதலாவது சப்ஜெக்ட் என்ன வரும் தெரியுமா? சுக்ர் இருக்காது, நன்றி இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பேசுற சந்தர்ப்பத்தை நீங்க கேட்கலாம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், அல்லாஹ் ஏதோ சோதிச்சிருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்காவது ஒரு நாள் தருவான். அப்படின்னா இன்றைக்கு உனக்கு ஒன்றுமே தரலை, அல்லாஹ் தஆலா சோதிச்சு கட்டிக்கிறானா, இதுக்கு புறவு இவருக்கு என்னது தருவாராம் என்று பேசக்கூடிய சங்கையற்ற வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். உங்களோட புள்ள பாப்பா என்னை நிறைய கஷ்டப்படுத்திக்கிறார் தான், ஆனா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் தருவார்னு நம்புறேன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? உங்களோட மனைவி ஹஸ்பண்ட் என்னை நிறைய வேலை வாங்குறாரு தான், ஆனா ஒரு நாள் தருவார்னு நம்புறேன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனே இந்த வார்த்தையில கவலைப்படுறான்டா, எல்லாம் படைச்சி உன்னோட வாழ்க்கையே நியமத்தண்டு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏனோ தெரிய சோதிக்கிறா, ஒரு நாள் தருவான்னு நம்புறேன்டா, உனக்கு தந்தது எப்பொழுதுமே உணர்வு வரவே வராது. காரணம், அதை உணர்ற மைண்ட் செட்ல இல்லை, உணர்வுடைய மைண்ட் செட்ல இல்லை. இதுதான் மிகப்பெரிய தண்டனை. அதாவது நம்ம இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இன்னொருவர் சொல்லி தெரியக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறது மிகப்பெரிய தண்டனை. இதுதான் குர்ஆன் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான இடம். ஹுஸ்னுல் தன்னி பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தோடு பயணிப்பது. அல்லாஹ் உதவி செய்யறான்னு பயணிப்பதல்ல, அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு என்ன செய்யுது பயணிப்பது.
இந்த பயணம் நமக்கு விளங்கலைன்னா நீங்கள் குர்ஆனுடைய படிப்பினைகள் எல்லாத்தையும் தலைகீழாக்கிடுவீங்க, வேற மாதிரி புரிஞ்சிருவீங்க, வேற பிரார்த்தனைகள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 8000 ஒரு வண்டியை வச்சுட்டிப்பார். நம்ம பழகிற பாட்டியெல்லாம் எப்படி இருக்கும்? 80,000 ஃபீல் பண்ண வைக்கிற பாட்டியாக தான் இருக்கும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூழ உள்ளவங்களை அதிகமானவங்க நீங்கள் பார்க்கலாம், உலக கவலை உங்களுக்கு ஏற்படுது. நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் ஒரு பெரிய செலவழித்து 2 மாடி கூட கட்டிப்பீங்க, எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுவீங்க. விருந்துக்கு கூப்பிட்டா என்ன செய்யணும்? இவன் உலகத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டுக்கிறான்னு விளங்குதா இல்லை? எது கஷ்டப்பட்டுக்கிறான்? உலகத்துக்கு. அவன்கிட்ட போய் எங்கே டைல்ஸ் எடுத்துன்னு கேட்குறது, இது இங்கே அப்புறம் குவாலிட்டி போதாத மாதிரி நீங்கள் இங்கே இட்டாலியிட்ட டைல்ஸ் எடுத்துக்கலான்றது. அதோடு அவன் அந்த செலவழித்த 2 கோடியும் அப்படியே ஒரு வேஸ்ட்டாக உணர்வான். தண்ணி ப்ரெஷர் போதவான்னு கேட்குறது, மேலுக்கு இருந்து டேங்கை தூக்கி வானத்தில் வைக்கின்றது, விளங்கிட்டா? அப்போ தான் ப்ரெஷர் என்ன செய்யும்? பவராக வரும். பலகை எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குறது, சரியா? இது எந்த தேக்கை எடுத்தீங்க, அது அவ்வளோ குவாலிட்டி போதும், இதை எடுத்தீங்களான்றது. இதில் செய்யணும். அது விட்டு வெளியே திட்டு வெளியே போனதுலேருந்து அவன் கவலையில் உட்காந்துருது. அவன் அந்த வண்டை கொடுத்தான் தானே, அதுதான் ஃபுல் கண்ட்ராக்ட் நாசமாக போனதுக்கான காரணம். 2 கோடிக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்ச என்ன? கவலை. ஏற்படுத்தினது யார்? இந்த உலக சிந்தனை உள்ளவர். அவன் தான் 2 கோடிக்கு செலவழித்து கஷ்டப்பட்டு கட்டிட்டான் தானே. என்ன செய்யணும்? உலகத்தில் நீங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் ஒரு குறையோடு தான் அது இருக்கும். அது குறையோடு தான் இருக்கும். மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் கட்டிக்கிறீங்க, பொய்யும் இல்லையே, நல்ல முறை கட்டி அழகாக இருக்குது வீடு. ஏதாவது அவரே செலவேல உணர்ந்து இது இந்த இப்படி ஒரு பெருசாக நீங்கள் கட்டுற டைமில் ஒரு குறை வரத்தான் செய்யும். அந்த பில்டிங்கை பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள், உலகத்தில் எவன் கட்டின பில்டிங்கில் ஒரு குறை இருக்கும். அதை சொல்லி அவரை ஆறுதல் படுத்தாமல் அவர் சுஜூத் செஞ்சாலும் கவலையோட சுஜூத் செய்கிற மாதிரி, வாழ்ந்தாலும் வைஃப்ட்ட உங்களோட ஃபேமிலி உள்ள பாஸ் போட்டு வேலை செஞ்சதுதான் டோட்டல் பிரச்சனைக்கு காரணம். பண்ணி சண்டை வார அளவு உணர்த்திட்டு போகிறோமா இல்லையா? தொழிலில் மற்ற இதிலெல்லாம் அந்த நியமத்தை. அப்போ நமக்கு சூழ உள்ள பாட்டியெல்லாம் அந்த மாதிரியான ஆக்களாக தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் நியமத்தை உணர்வீங்களாமே? உங்களோட இருக்கிற வாகனத்தில் நியமத்தை உணர்வீங்களா? முதல்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி சொல்கிறான், உங்களோட பார்வையை திருப்புங்கன்றான். என்ன? நீங்கள் உங்களது 2 கண்களையும் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களின் பக்கம் உங்கள் கண்களை நீட்ட வேண்டாம். உங்களோட கண்களை நீட்ட வேண்டாம். உங்களோட நஃப்ஸை காலை மாலையும் அதுக்கார் செய்து கொண்டிருக்கக்கூடிய திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு பொறுமையாக வையுங்கள் என்றார். நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா உள்ளம் திறக்கும், உள்ளம் திறக்கும், நிற்காது. ஒரு இடத்துல நிற்கும்னா கொஞ்சம் திறந்து பார்க்கலாம், அது நிற்காது. அது என்ன செய்யாது? நிற்காது. இது உங்களுக்கு குர்ஆனை நீங்கள் ஓதுகிற நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய தேடுங்க. உங்களை நீங்கள் பெரிய நியமத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களோட மனசை உறுதிப்படுத்துகிற மாதிரியான இடங்களை நிறைய தேடு. குர்ஆன் கூடுதலாக பேசுவது அதனை பேசும். கூடுதலாக அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் ரசூலுல்லாஹ் 7 அந்த வசனத்தை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் 7 உங்களுடைய அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் என்ன செய்ய? வெளிப்படுத்துங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் வழியற்றவராக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். ஏழையாக இருந்தீர்கள், வசதியாக்கினான். அப்போது இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு புகலிடம் கொடுத்தான். இதுதான் அருள். இதை நம்ம அருளாக நினைப்போமான்னு நினச்சி பாருங்க. நான் அனாதையாக இருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் முன்னேறிட்டேன், இதை நம்ம அருளாக நினைப்போமான்னு கேட்டால் காரணம் நம்முடைய அந்த பொறுமையின்மையும் நன்றியின்மையும் இதெல்லாம் சின்னதாக பார்க்க ஆரம்பிக்கும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை மிக பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுக்கு சபர் வரும், சுக்ர் என்ன செய்வார். அன்புள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாம் சூரா சபா ஓதிக்கிறோம். சூரா சபா அது வந்து அதாவது யமனுடைய முக்கியமான ஒரு ஆட்சியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சபா என்றதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. அது முஸ்னத் அஹ்மதில் சில அறிஞர்கள் அதை சஹீஹ் என்றாங்க, பலகீனம் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த சபா என்றவர் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த பரம்பரையில் வந்த ஒரு மனிதர்களில் ஒருவர். அவருடைய பரம்பரையில் இருந்து, சொந்த பிள்ளைகளாக பரம்பரையிலிருந்து 10 குடும்பத்தினர்கள் என்ன செஞ்சாங்க? உருவாகினாங்க. அதில் 4 குடும்பத்தினர்கள் சிரியா தேசம் வழியாகவும் 6 குடும்பத்தினர்கள் யமனிலும் என்ன செஞ்சாங்க? அவர்கள் இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் சொல்கிறாங்க. அன்புள்ள இந்த சபா பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற சந்தர்ப்பத்தில் சொல்கிறான், இவங்க பெரும் ஆட்சி பிரதேசமாக மாறி இருந்தாங்க. இந்த சபா வந்து பெரும் ஆட்சி பிரதேசமாக மாறி இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவம் வரக்குள்ள அல்லாஹ் தஆலா சொல்கிறதுக்கு காரணம், அந்த சபா வழியாக வந்தவ தான் அந்த அரசி, நம்ம பல்கீஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த அரசி அந்த சபா வழியாக வந்தவங்க, அவங்க ஆட்சி புரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மன்னர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 2 அந்த பெரும் பிரதேசத்தில் உள்ள 2 மலைகள், இந்த மலை தொடர்கள் இருந்துச்சு. இந்த மலை தொடர்களை எல்லாம் கட்டுமான பணிகள் செஞ்சு அடைச்சி நீர்வீழ்ச்சிகளை தேக்குறாங்க. தேக்கி கடுமையான டேம் 2 என்ன செய்யுது? உருவாகுது. அதன் காரணமாக விளைச்சல் என்ன செய்யுது? தேவையான நேரத்துக்கு தண்ணீரை விட்டு விளைச்சல் பெருகுது.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் பழம் பறிக்க தேவையில்லை, விழுந்து கொண்டே இருக்கும் என்ற அளவுக்கு விளைச்சல் பெருகி ஒரு நல்ல அதாவது நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். எல்லாம் நியமத்தான், அல்லாஹ்வோட உதவி அல்ல, சோதனைகள். அல்லாஹ் நியமத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும், கிட்டத்தட்ட வரலாற்றில் பார்க்குறோம் 800-1000 வருடங்கள் அந்த மம்லக்கா, அந்த ஆட்சி என்ன செய்து நின்று கொண்டே இருக்குது. இப்போ இப்படி இருந்த இவர்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எப்பையும் நியமத்து பழகினா அடுத்தது அந்த மூசா சமுதாயம் என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் என்னது இதை விட்டுட்டு எங்களுக்கு பருப்பு கீரை வெங்காயம் இதை தான் சொல்லி எதே மண்ணு செல்வாவோ என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த அந்த தன்மை அவர்களுக்கு உருவாகுது. அப்போ அல்லாஹ் கேட்டா அத்தஸ்தப்திலூன அல்லதி அதுனா பில்லதி ஹுவ கைர், நல்லதை மாற்றி நீங்கள் அதுக்கு குறைஞ்சதை கேட்குறீங்களேன்னு கேட்குறான். மனிதனுக்கு அது வரும் பாருங்க, நல்ல வசதியாக இருப்பான், என்டிக்கு பலகையால் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான், நல்ல சில்வரில் சாப்பிட்டு இருப்பான், சட்டியில் போய் கடையில் சாப்பிடுவான். ஏன்னா என்டி பழைய காலத்தை ஞாபகப்படுத்துகிறோம். மனிதனுக்கு அந்த குழப்பம் வரும், அந்த வீட்டில் இதை வைக்கிற இந்த வீட்டில் அதை வைக்கிறேன்னு ஒரு குழப்பம் மனிதனுக்கு எப்பயும் என்ன செய்யும், வந்துகனே பழமை அப்படின்ற அடிப்படையில் வரும். அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த அருள் மட்டுமல்ல இவங்களுக்கு செஞ்சிருந்தோம். இவர்கள் இங்கிருந்து சிரியாவுக்கு பயணிச்சாங்கடா, யமன்லேருந்து சிரியாவுக்கு பயணிச்சாங்கன்னா ஹிஜாஸை தாண்டி அப்படியே சிரியா வரைக்கும் போகிற அளவுக்கு குரன் லாகிரத்தை ஊர்கள் அமைச்சிருந்தோம். எப்படி ஊர்கள்னா வெளிப்படையான ஊர்கள், பெரிய பயணங்களை கட்டிக்கண்டு நிறைய உணவுகளை சேமிச்சுக்கன்னா போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. போனால் அடுத்த ஊரெண்டு போகிற அளவுக்கான நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஏற்படுத்தி இருந்தோம். எவ்வளவு தூரம் பயணம் என்பதில் அதில் நிர்ணயிச்சிருந்தோம். அவ்வளோ அழகான ஒரு இதை வச்சிருந்தோம். மனிதன் அந்த மாதிரி நியமத்தான இடங்கள் இருந்தால் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகணும்ட்டு அந்த இடத்துக்கு போகிறது இல்லை, எங்கேயோ காட்டு வழியாக தெரியுது. வணங்கிட்டா நல்லா அனுபவிக்க முடிஞ்ச ஊர்கள், நல்ல ஹலாலாக இருந்த ஊர்களை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு எங்க பாலைவனத்துக்குள்ளாகப்பட்டோம் அல்லது காட்டுக்குள்ளாகப்பட்டோம்னு ஒரு எண்ணம் வரும். இது தடையல்ல. எப்போ தடையண்டா இதை புறக்கணிக்கிறது, கிடைச்ச நியமத்தை புறக்கணித்து இதை விட அது பெஸ்ட்டு என்ற மாதிரியான சிந்தனை போக்கு நியமத்தை விட்டு எப்போ வருதோ அது ஆபத்து. இவங்க என்ன துவா கேட்டாங்க தெரியுமா, அல்லாஹும்ம பாஇத் பைன அஸ்வாரினா, யாரெல்லாம் எங்களோட பிரயாணங்களை கொஞ்சம் தூரமாக்கு, எடுத்தாலே அடுத்த ஊர் தான், எடுத்தாலே அடுத்த ஊரில் முடிஞ்சிடுறோம். அல்லாஹும்ம பாஇத் பைன அஸ்வாரினா, எங்களோட பிரயாணங்களை கொஞ்சம் தூரமாக்கு என்று துவா கேட்டாங்க. அப்போ என்ன, அல்லாஹ் ஒன்றை பொருந்தி உங்களுக்கு ஒரு நியமத்தா தந்திக்கிறான் போதாது, இது வேற மாதிரி என்ன செய் ஆக்குன்னு துவா கேட்டாங்க. நம்ம என்ன துவா கேட்கிறோம், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்துய் அன்னா புஅதா, பிரயாணத்தில் சொல்றோம் எங்கட பிரயாணத்தை இலகுபடுத்தி தூரத்தை சுருக்கு, இது இயற்கையான இது. இதே ஒருத்தர் யாரா தூரத்தை பெருக்குன்னு கேட்டாருன்னா அவர் என்ன குஃப்ர் செய்றார், அவர் என்ன அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாத்தமான ஒரு இடத்துக்கு அவர் என்ன செய்றார், வாராரு. அதை கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாஇத் பைன அஸ்வாரினா, அல்லாஹ் பிரயாண இதை தூரமாக்கு. நீங்க தூரமா ஒரு பிரயாணம் போறதே தவறில்லை, இதை கெட்டதா நினைக்கிறது, இந்த நியமத்தை புறக்கணிக்கிறது, வேலை இல்லைன்னு சொல்றது, இதுல என்ன பிரயோசனம் என்று சொல்றது, இந்த மாதிரி வந்தால் அது என்ன குஃப்ர். இப்படி செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்டா, அந்த டேமை உடைச்சு விடுறான். தண்டனையாக அவர்களுக்கு என்ன செய்றான்னு சொன்னா, ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம், அவர்களுக்கு நாங்கள் கட்டற்ற வெள்ளத்தை என்ன செய்தோம், அனுப்பினோம். உடைச்சி அந்த வெள்ளத்தின் காரணமாக இந்த சபவுடைய 10 ஃபேமிலி பெரும் அதாவது கோத்திரங்களாக வளர்ந்த இந்த சனத்தொகையை டோட்டலா எல்லாம் செதறடிக்கிறான். அந்த அழகான விவசாய நிலங்களோடு வாழ்ந்த அவர்களுடைய அருள் எல்லாவற்றையும் கசந்த காட்டு தோட்டங்களாக எல்லாம் என்ன செஞ்சிடறான், ஆக்கி விடுகிறான். அதுல கொஞ்சம் இலந்தை மரங்கள் இருக்குது, மற்ற எல்லாமே என்ன அதாவது காட்டு, இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க, காட்டு தோட்டங்களாக எல்லாம் மாற்றி விடுகிறான். மாற்றி விட்டு இந்த வெள்ளத்தில் அடிபட்டு இவர்கள் என்ன செய்கிறாங்கடா, இழுது தப்பியோட அல்லாஹ் சொல்ற அந்த இடத்துல அவர்களை மஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக், செதறடித்தோம்னு சொல்றாங்க. ஊரா என்ன செஞ்சோம், செதறடித்தோம். இந்த செதறடித்து ஒரு குரூப் அப்படியே வடக்கு பகுதியால் போய், கொஞ்சம் பேர் மக்கால, அதை தாண்டி போய் என்ன தபூக்கில், அதை தாண்டி போய் சிரியால போய் சேர்ந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கிழக்குகளுக்கு போய் பாரசீகத்தோடு சேர்ந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அன்சார்களாக மாறினோம், அவங்க தான் அவுஸ் ஹஸ்ரஜ், மதீனாவில் சேர்றாங்க. மதீனா அன்றைக்கு ஒரு பாலைவனம், அதில் செதறடித்து வந்தவங்க தான் யாரு, இந்த அவுஸும் ஹஸ்ரஜும் இங்கே சேர்றாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சான், நேர்வழி காட்டினா இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த நியமத்துடைய நிராகரிப்பு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு நிராகரிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற அளவில் அந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டலை. அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை நிராகரித்த பெரிய ஷிர்க்கையும் அடுத்ததாக நன்றி கெட்டு நடந்த அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால்
நேரடியாக அல்லாஹ் வகி இறக்கி உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கேன்னு அல்லாஹ் சொல்லலை. நேரடியாக வகி இறக்கி நீங்கள் ஏகத்துவத்தால் பரக்கத்தாக வாழ்றீங்கன்னு சொல்லலை. நீங்கள் நல்ல ஆட்சியில் ஒத்துமையாக இருக்கிறீங்க என்று சொல்லலை. அப்போ எப்படி உணரணும்? ஒரு முஃமின் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி உணர்றது? அதை தண்ட வாழ்க்கையை தான் சிந்தித்து குர்ஆன் வசனங்களை ஓதுகிற நேரத்தில் தான் உணரணும். அல்ல நேரடியாக சொல்லலை உனக்கு நான் அருள் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் எமது வாழ்க்கையில் உள்ள அருகளை திருப்பி போட்டு பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கேன்னு நினைக்கணும். இதில் நான் எப்படி நன்றியோடு நடந்து கொள்கிறேன்னா இல்லையான்னு பார்க்கணும். அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா முடிக்கிற டைமில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத், இதில் சில படிப்பினைகள் உண்டு. இதில் படிப்பினைகள் உண்டு. யாருக்கு தெரியுமா? லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர், பொறுமையோடு நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பினை உண்டு. எங்கள்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளோ சபர் வளர்ந்திருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வசனம் என்ன செய்யும்? அதான் புரிந்து கொண்டே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி வளர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வசனங்கள் என்ன செய்யும்? எங்கள் நியாமத்துக்களை உணரச் செய்யும். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தாலா என்ன செய்வாண்டா, அந்த நியாமத்துக்களை நீங்க மலல் சோர்வடைய ஆரம்பிக்கிறீங்கன்னு அல்லாஹ் தாலா விளங்கிட்டான்னு சொன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான்? அதுலேருந்து நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருப்பான். ஆனால் நீங்கள் பெரும் நியாமத்தை என்ன செய்திருப்பீர்கள்? இழந்திருப்பீர்கள். உங்களுக்கு என்ன செய்யாது? அது விளங்காது. உங்களோட பரம்பரைக்கும் போய் என்ன செய்யாது? அது சேராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ளுதல் என்பதெல்லாம் எதில் இருக்குது? குர்ஆனை நாம வாசிப்பதன் ஊடாக மட்டும்தான் என்ன செய்யலாம். நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கிறோம், எந்தெந்த இடத்தை நம்ம புரியாமல் இருக்கிறோம் என்கின்ற உணர்வுகள் ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இப்போ நான் சொன்ன சுருக்கம் உங்களுக்கு என்ன அப்படி என்று சொன்னால், இது நம்ம லைஃப்ல நம்ம தனிப்பட்ட ரீதியாக படிப்பினைகள் எடுக்கிற நேரத்தில் வழி தவறாமல் இருப்பதற்கான சில முக்கியமான அடிப்படைகள். முதலாவது, படிப்பினை பெறுதல் அப்படி என்பது பொதுவானதும் தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு ஹிதாயத்துல் கல்ப், உள்ளத்துக்கு ஒரு வழிகாட்டலாக அமையக்கூடிய பகுதியும் தான். இது முதலாவது. இதில் நம்ம எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவோ வழிகாட்டுதலாக எது வந்தாலும் அதை அனுபவித்தாலும் உடனே இன்பத்தில் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவருக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அவருக்கு தேவை ஏற்படுகிற நேரத்தில் என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் நம்ம எப்பொழுதும் சேர்க்க வேண்டும். இரண்டாவது பகுதி என்னென்றால், அல் குர்ஆன் வசனங்களின் ஊடாகவும் ஹதீஸ்களின் ஊடாகவும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆறுதலை உணர்தலும் வழிகாட்டுதல்களை உணர்தலும் ஒரு முஃமினுடைய பண்பாடு. எச்சரிக்கை உணர்தலும் அது அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்று உணர்தலும் ஒரு முஃமினுடைய பண்பாடு. அதை நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும்? வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, எப்பொழுதுமே அது என்னை பற்றி பேசுகிறது என்பது 100% என்று என்ன செய்யக்கூடாது? நன்மையிலும், அதாவது பாராட்டிலும் தான், ஆறுதலிலும் தான், தண்டனையிலும் தான் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? அது 100% என்னை குறிக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. நான்காவது, எப்பொழுதும் மறுபகுதியை புறக்கணித்து விடக்கூடாது. எங்களுக்கு இன்னும் மற்ற பகுதிகள் இருக்கு. நம்ம இந்த வசனத்துக்கு பொருத்தமாக இருப்போம், மற்ற வசனங்களுக்கு பொருத்தமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை டக்குன்னு மனசுக்கு என்ன செய்யணும்? எடுக்கணும். எடுத்து அதை நாங்கள் இந்த பகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்ம அதில் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். அடுத்ததாக, எப்பொழுதும் அல்லாஹ் எமக்கு தந்த ரஹ்மத்தையும் நியாமத்தையும் உதவியாக என்ன செஞ்சிடக்கூடாது? விளங்கிவிடக்கூடாது. சில இடங்களில் அது உதவிதான். அது நம்ம உணர்றதுக்கு நம்ம மூமினாக இருக்க வேண்டும். நம்ம உண்மையாக மூமினாக இருக்கிறான்னு எப்போ தெரியும்? அல்லாஹ் உதவிதான எப்போ தெரியும்? மறுமையில தான் என்ன செய்யும்? தெரியும். எனவே எல்லா விஷயங்களையும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும் என்பதுதான் நம்ம பெற வேண்டிய முக்கியமான இடம். எந்த வசனங்கள் வந்தாலும் சரி, எந்த வசனங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே காப்பாற்றப்பட்டாலும், எங்கே உதவி நடந்தாலும், எங்கே ஆறுதல் நடந்தாலும் என்ன? அது ரஹ்மத்தும் நியாமத்தும் தான், நஸ்ர் அல்ல. நஸ்ர் என்பது தெரியாதவங்களுக்கு, அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக, எப்பொழுதுமே நம்ம இருக்கக்கூடிய நியாமத்தை உணர்ந்து கொள்ள அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை ஓதுற நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய நியாமத்தை பற்றி குர்ஆன் என்ன செய்கிறது? எங்களோடு பேசுகிறது என்ற உணர்வு வரும். அதனூடாக சபரும் ஷுக்ரும் எங்களுக்கு என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். அது நேரடியாக அல்லாஹ் தாலா எங்களோடு பேச போவதில்லை. என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சொல்வதற்கான காரணம், அல்லாஹ் தாலா எங்களுக்கு என்ன தனியான ஒரு வஹியோடு எங்களோடு என்ன செய்வதில்லை? பேச போவதில்லை. அல்லது ஒரு நபியை அனுப்பி நேரடியாக எல்லாம் என்ன செய்ய போவதில்லை? பேச போவதில்லை. இருக்கக்கூடிய குர்ஆன் வசனம் தான் எங்களுக்கு என்ன செய்யுது? பேச போகிறது. எப்படி உதவிக்கு இன்னொரு மனிதன் மூலம்தான் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு என்ன செய்யும்? வருமோ அதே போல படிப்பினையும் குர்ஆனின் ஊடாகத்தான் என்ன செய்யும்? வரும். அதை சரியான விதிகளோடு புரியக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தில் எவரும் காட்ட முடியாத ஒரு வழிகாட்டலை குர்ஆன் என்ன செய்யும்? காட்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஆறுதலான ஒரு பயணத்தை நாம் என்ன செய்வோம்? மேற்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களின் ஊடாக
நாம் சிறப்பான படிப்பினை பெற்ற மக்களாகவும் அதுபோல இந்த விதிகளை புரிந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு